எப்போ 9/6/2024 அதுதான் மிகப்பெரிய ஒரு லைஃப்பில் டர்னிங் பாயிண்ட் எனக்கு. ஓகேவா? அப்போ பாருங்கள் லாங்குவேஜில் 144 போட்டேன். திரும்ப ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் எக்ஸாமில் 93 போட்டிருந்தேன். அது பெருசாக அதுவே கம்மியான மார்க் தான். என்னுடைய டார்கெட் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தவொடனே OMR ப்ராக்டிஸ் இல்லாததுனால கொஷின் புக்லெட் நம்பர் எழுதுவோம்ல, அதில் ஒரு நம்பரை வந்து ரெஜிஸ்டர் நம்பரை மாற்றி எழுதிட்டேன். ஆனால் ஷேட் பண்ணாமல் அந்த பாக்ஸில் எழுதுவோம்ல, அதை மட்டும் மாற்றி எழுதிட்டேன். அந்த ஒரு பதட்டம் அங்கே வந்து ஆங்ஸைட்டி ஆகி ஃபுல்லாக ஒரு 10 மினிட்ஸ் எதுவுமே எழுதாமல் உட்காந்துட்டேன். முடிஞ்சது, அவ்வளோதான், இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் அப்படின்னு ஏதோ லைஃபே போன மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் எதுவுமே எழுதலை. அப்போ அப்படியே அட்டன் பண்ண லைனாக ஒரு 4 கொஷின் தப்பாயிடுச்சு. இந்த எதுகை மோனை இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு பேசிக்கான சிம்பிள் கொஷின் தான். அப்போ அதில் ஒரு போய் 96 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். நம்ம மேக்ஸில் வழக்கம் போல் சரி மேக்ஸில் இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேடா அப்படின்னா இதுலேயும் பண்ணலை. இதுலேயும் 18 தான் மேக்ஸில். எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும், ஏன்னா மேக்ஸில் 18 போட்டு எப்படி பாஸ் ஆனா அப்படிங்கிறது. ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா நான் ஜிகேயில் ரொம்ப ஸ்ட்ராங். அதை நான் என்னால் கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியும். சரி, அப்போவும் 18. ஆனால் மேக்ஸில் அப்போ எவ்வளோ கொஷின்னா ரீசனிங்னா 27 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2024 27 கொஷின்ட்டு. அப்போ ரிமைனிங் வந்து 75 ஜிகேக்கு பதில் 73 ஜிகே தான். அதில் நான் 65 போட்டிருந்தேன். அப்போ என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா, ஒரு 8 கொஷின் எங்கே போச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸ். நான் பண்ண பெரிய தப்பு கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ பிடிக்காது, ஆனால் இப்போ ஃபேவரட் சப்ஜெக்டாக இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் தான். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணேன். அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். இப்போ எதனாலும் கேளுங்கடா அப்படின்ட்டுருக்கு. ஆனால் அப்போ வந்து பிடிக்காத சப்ஜெக்ட், படிக்கவே மாட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் சுத்தமாக படிக்கல. எனக்கு அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் போயிடுச்சு 8 கொஷின். அப்போ மொத்தம் ஜிகேயில் ஒரு 8 கொஷின் மிஸ் பண்ணிட்டேன். 65 வந்து ஸ்கோர் பண்ணிட்டேன். கடைசியாக வந்து 179 கொஷின் அவுட் ஆஃப் 200க்கு போட்டிருந்தேன். ஓகே, அதுவும் அந்த பதட்டப்பட்டது இதெல்லாம் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். சரி, நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸாம் நமக்கு வரது தானே. எக்ஸாமில் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறோமோ அதுதான், வேறு வழி கிடையாது. அப்படியே திரும்ப கம்பேக் கொடுத்தது. 6000 ரேங்க்கு ஓவரால் இருந்துச்சு, 3000 கம்யூனல் இருந்துச்சு. அப்படியே 110 ஓவரால் வந்தேன், 53 கம்யூனல் வந்தேன். ஓகேவா? இப்போவும் விடலை, இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்காக உங்களுடைய டைமை கொடுத்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம குரூப்பில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது நிறைய பேருக்கு நான் மேக்ஸிமம் என்னென்ன தான் ரிப்ளை பண்ணிட்டேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரே கொஷின், டிஎன்பிஎஸ்சிக்கு நான் புதுசு, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும், எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தரணும், எப்படி படிக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், ஸ்கூல் புக் படிக்கணுமா இல்லை புக் வைஸ் படிக்கணுமா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கணுமா இல்லை அவுட் சோர்ஸ் ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கணுமா, எப்படி ரிவிஷன் பண்ணுறது, இவ்வளோ கொஷின் கேட்டிருந்தீங்க. நான் மோஸ்ட்லி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் கைட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது வந்து இந்த சேம் கொஷின் தான். நான் இதை சும்மாலாம் சொல்லலை, இவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க அப்படின்னு. நம்ம இவ்வளோ இதுக்காகவே வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் கூட ரெடி பண்ணி போட்டிருந்தோம், ஆஸ்க் மீ அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவ்வளோ பேரும் இதே கொஷினை தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அது ஹவு டு ஸ்டார்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோமே. ஓகேவா? நான் சும்மா அந்த ஆஸ்க் மீ அப்படின்னு கேட்ட கூகுள் ஃபார்ம் பாருங்கள். நிறைய பேர் இதை தான் கேட்டிருக்கீங்க. ஐ ஸ்டார்ட் டு ப்ரிப்பேர் குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம், ஹவு டு ஸ்டார்ட், அதே தான் இருக்குது மோஸ்ட்லி. இது பாருங்கள், நான் சும்மாலாம் காமிக்கல, இவ்வளோ பேர் வந்து இதே தான் கேட்டிருக்கீங்க. ஹவு டு ஸ்டார்ட், எங்கேருந்து படிக்கிறது, என்ன படிக்கிறது, அதே தான். கிட்டத்தட்ட இது ஒரு 100 பேஜுக்கிட்ட இதே தான் கடைசி வரைக்கும் இருக்குது. இதே கேள்வி தான் வந்து எல்லாருமே கேட்டிருக்கீங்க. நான் இதுலேயும் இதே தான், ஃப்ரெஷர் என்ன, கரண்ட்லி ஒர்க்கிங், இதே கேள்வி தான். ஸோ நான் எல்லாத்துக்கும் ஒரே ரிப்ளையாக இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். ஹவு டு ஸ்டார்ட், எதை படிக்கணும், ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும், கம்பைல்டாக எப்படி படிக்கணும், மற்றவங்களோட நம்ம எப்படி பெஸ்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறதும் நான் சொல்லிடுறேன். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம்தான். ஏன்னா நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறது, முதல்ல ஒருத்தர் வந்து என்ன நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, என்ன பண்ணனா பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத விட என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுதான் மெயின்.
நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நீங்கள் அதுலேருந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜுக்கிட்ட இதே தான் இருக்குது. ஹவு டு ஸ்டார்ட் அப்படியே தான் இருக்குது. திரும்ப ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணால் அதுதான் இருக்குது. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதே தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ எல்லாத்துக்குமான ஆன்சராக நான் ஒரே வீடியோவில் கொடுத்துட்றேன். டெக்னிக்கல் எந்த எக்ஸாம் எழுதினாலும் நமக்கு ஜிகே தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பார்த்துருவோமே. ஓகே, மேக்ஸுக்கும் நிறையா பேர் கேட்டிருக்காங்க. நான் மோஸ்ட்லி ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஹவு டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, இந்த ஹவு டு ஸ்டார்ட்னு கேட்டது மட்டுமே 104 பேஜுக்கிட்ட இருக்குது. அவ்வளோ பேருக்கு டவுட் இருந்திருக்கு. ஓகே, அந்த நிறையா பேர் கேட்ட எதுலேருந்து படிக்கிறதுனே தெரில அப்படின்னு கேட்ட கேள்விக்கு ஃபஸ்ட் எடுத்தவொடனே நம்ம எந்த சப்ஜெக்ட்லேருந்து தொடங்கலாம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஏன் எடுத்தாவதுமே ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற கொஷின் வரும். இதில் தான் நீங்கள் சிலபஸ் மார்க் லொக்கேஷன்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சேர்ந்து நமக்கு 10 மார்க் தானே இருக்குது. ஸோ நம்ம பாலிட்டி, எக்கனாமிக், சோஷியல் இஷ்யூஸ் அந்த மாதிரி யூனிட் 6 அந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்தவொடனே கவர் பண்ணலாம்ல அப்படின்னு உங்களுக்கான கொஷின் இருக்கும். ஆனால் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு இதில் நான் கொடுக்குறேன். இன்னொன்று, எப்படி மற்றவங்களோட அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம், நான் எப்படி ஸ்கோர் பண்ணேன் அப்படிங்கிறதும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ சிம்பிளாக நமக்கு எப்போவுமே நான் எக்ஸாம்பிள் சொல்கிறதெல்லாம் பார்த்து வந்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படி ஒரு பில்டிங் நமக்கு கட்டினா அதுக்கு ஃபவுண்டேஷன் முக்கியமோ அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த டிஎன்பிஎஸ்சி நம்ம ட்ரீம் அச்சீவர்ஸ் நம்ம சொல்கிறோம். அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன தான் முக்கியம்? ஹிஸ்ட்ரி. அப்போ அந்த ஹிஸ்ட்ரி தான் நமக்கு ஃபவுண்டேஷன், அஸ்திவாரமே அது தான். ஸோ அதை நல்லா ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை மாடி கட்டினாலும் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் பாலிட்டியோ, எக்கனாமிக்ஸோ, நீங்கள் ஜியோகிரஃபி ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிங்க. ஆனால் அந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம மாடி அந்த பில்டிங்கை ஹைட் பண்ணிகிட்டே போகலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கிடையாது. முக்கியம்தான், ரொம்ப முக்கியம்தான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிக்கு. கொஞ்சம் வாய்ஸ் வந்து லோவாக இருந்தால் சாரி, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, ஸோ அப்படி தான் இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அந்த வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு சொன்னதுக்குள்ளே நம்ம எவ்வளோ புரிதல் எடுத்துக்கணும் அப்படி, அது வெறும் ஒரு காமெடியாக நம்ம பார்க்காம எவ்வளோ புரிதல் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏன் நம்ம பாலிட்டியோ இல்லை எக்கனாமிக்ஸோ எடுக்காமல் ஹிஸ்ட்ரி எடுக்க சொல்கிறேன்னா, அப்போ தான் நமக்கு ஹியூமன் எவல்யூஷன்னா என்ன, மனிதனுடைய பரிணாமம்னா என்ன, மனுஷன் எப்படி உருவானான், அந்த அவனுடைய நாகரிகம் எப்படி இருந்துச்சு. எக்ஸாம்பிள், நம்ம சிந்துவெளி நாகரிகம் அப்போ எப்படி இருந்தாங்க, அதிலிருந்து எப்படி நகர்ந்து நம்ம குப்தாஸ் வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி சிந்துவெளி நாகரிகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரியர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி எப்படி அந்த காலம் நகர்ந்து குப்தர்களை நோக்கி வந்துச்சோ, குப்தர்களும் முடிஞ்சு டெல்லி சுல்தான் எப்படி தொடங்கினாங்க, முகலாயர்கள் யாரெல்லாம் முகலாயர்கள், இந்த மாதிரி யாரெல்லாம் நம்மளுடைய மண்ணை ஆண்டாங்க அப்படிங்கிற தொடர்ச்சியாக வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸ் நமக்கு கிடைக்கும். ஹிஸ்ட்ரி படிக்கும் போது தான் இந்த காலவரிசை டைம்லைன் இருக்குல்ல, அது நமக்கு புரிய வரும். இதுக்கடுத்து இந்த சீக்வன்ஸ் வந்து அப்போ தான் நமக்கு தெரியும். எடுத்தவொடனே நம்ம எக்கனாமிக்ஸோ இல்லை பாலிட்டியோ நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலவரிசை அப்படிங்கிறது புரியாது நமக்கு. காலவரிசை ஹிஸ்ட்ரியில் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நமக்கு நம்ம யாரெல்லாம் மன்னாண்டாங்க, முகலாயர்கள், மராத்தியர்கள், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுடைய வருகை இருந்துச்சு, விவசாயிகளுடைய கிளர்ச்சி, காந்தியடிகளுடைய அறப்போராட்டம், உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு, சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவுடைய சுதந்திர போராட்டத்தில் அவருடைய இந்தியன் நேஷனல் ஆர்மியுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு 1947 வரைக்குமே, சுதந்திரம் வரைக்குமே வரக்கூடிய இந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படியே ஹிஸ்ட்ரி முடிஞ்சு ஹிஸ்ட்ரியை 3ஆக பிரிச்சுருந்துருப்பாங்க. அதாவது ரொம்ப பழைய காலம், இடைக்காலம், நவீன காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஷியன்ட்டு, மிடிவல், நேஷனல் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படியே நம்ம ஆன்ஷியன்ட்லேருந்து மிடிவலுக்கு வந்து மாடர்னுக்கு வந்து கடைசியாக நம்ம மாடர்னில் ஐஎன்எம் படிப்போம். இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் காங்கிரஸ்
இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்படி வந்துச்சு, அதனுடைய தோற்றம், அந்த காங்கிரஸ்லேருந்து எப்படி வந்து கான்ஸ்டியூஷனுக்கான கோரிக்கை வச்சாங்க, அரசியலமைப்பு வேணும்னு கேட்டது. அப்போ நமக்கு அந்த அரசியலமைப்பு கேட்டதுக்கான பேக்ரவுண்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து தொடங்குது. ஸோ நம்ம எடுத்தவொடனே கான்ஸ்டியூஷன் போகும்போது அதுக்கான பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி தெரியாமல் நம்ம கான்ஸ்டியூஷன் படிக்கிறோம் அப்படின்னா, அது கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது அது வெறும் ஒரு லா ஒரு லா இருக்கிற ஒரு புக்காக மட்டும்தான், வெறும் ஒரு சட்ட புத்தகமாக மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்ம ஹிஸ்ட்ரியோடு சேர்த்து படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். அது ஒரு உயிருள்ள ஒரு காவியமாக மாறும். அப்போ ஒரு வெறும் ஒரு சட்ட புத்தகமாக இருக்கிறதா படிக்காமல் உங்களுக்கு ஒரு உயிர் இருக்கக்கூடிய ஒரு காவியமாக நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கும், இல்லை எந்தளவுக்கு மைண்டில் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. எந்த சப்ஜெக்ட்டுமே இப்படி ஒரு ரசிக்க பழகிக்கோங்க. வெறும் ஒரு புத்தகமாக இல்லாமல் காவியமாக பாருங்கள். அதுக்கு பின்னாடி இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்குது, இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி படிக்க படிக்க தான் ஒரு சப்ஜெக்டோடைய ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்ம இப்படி தான் படிக்கணும் ஆக்சுவலாக. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி தெரியாமல் டைரெக்டாக அரசியலமைப்புக்குள்ளே குதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு கதையாக படித்தா, ஓ இதனால தான் இந்த சட்டம் வந்துச்சு அப்படிங்கிறது, அப்படி படிக்கிறோன்னா அதுக்கான புரிதல் கிடச்சி அதுதான் நம்ம லாங் டேர்ம் மெமரியோடைய சீக்ரெட்டே என்ன தான், இந்த கான்செப்ட் நம்ம இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிறது. சரி, நமக்கு ஃபஸ்ட்டு தொடங்குறது ஹிஸ்ட்ரின்னு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும் நமக்கு ஆக்சுவலாக அதுதான் பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. எங்கேருந்து தொடங்கணும், நமக்கு எந்த புக்கு, எல்லாருமே ஸ்கூல் புக்கு படிக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க தவிர ஸ்கூல் புக்கை எப்படி படிக்கணும், எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு யாருமே சொல்கிறது கிடையாது. ஏன்னா உண்மையை சொன்னால் நானும் ஆரம்ப காலத்தில் தேடி இருக்கேன். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா 6th to 12th படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கேட்குறதுக்கு ஓகே, அது ரொம்ப சாதாரண வார்த்தையாக தான். 6th to 12th ஓகே கரெக்டு தான். ஆனால் அந்த 6th to 12th எப்படி அப்ரோச் பண்ணணும், 6th சொல்கிறாங்கன்னா எதை படிக்கணும், எதை நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜே இல்லாமல் நம்ம தேவையில்லாத லெசன்ஸை நிறையா படித்து டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். அதை அந்த ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுலேருந்து நம்ம எப்படி நோட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு மெத்தடுமே யாருமே நமக்கு சொல்கிறது கிடையாது. அதுதான் இங்கே பண்ணுற ஒரு நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம். இது நான் கஷ்டப்பட்ட விஷயம் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கைடன்ஸ் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இல்லை. இவ்வளோ பேர் வந்து இப்படி தான் படிக்கணும், இதெல்லாம் படித்தா போதும், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் ஆள் இல்லை. கொஷின் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. நிறைய இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் என்னென்னலாம் பார்த்தனோ அதை நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இன்னொன்று, நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாது, எதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் நான் இவ்வளவும் சொல்கிறது. எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத விட எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தோம்னாலே அதுதான் பெரிய ஒரு சக்ஸஸ். புரியுதுங்களா? ஆனால் நிறையா கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். ஓ இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் ஒரு சப்ஜெக்டை அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். அதுக்கு கண்டிப்பாக நான் என்னோடய அஷூரன்ஸ் கொடுப்பேன். அது உங்களுக்கே தெரியும், கிளாஸஸ்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. சரி, எப்படி வந்து ஹிஸ்ட்ரின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எப்படி ஹிஸ்ட்ரியாக ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஸ்டோரி ரீடிங். ஓகே, இப்போ ஸ்டோரி ரீடிங், அது என்ன ஸ்டோரி ரீடிங், நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு கதை மாதிரி படிக்க ஆரம்பிக்கணும் ஹிஸ்ட்ரியை. அது எடுத்ததுமே டேட்டாவை மக்கப் பண்ணாமல், மைண்டில் ஸ்டோர் பண்ணாமல், ஃபஸ்ட்டு ஒரு நாவல் எப்படி இருக்குமோ அந்த நாவல் மாதிரி சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். 6வதுலேருந்து 12வது வரைக்கும். நான் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அதனால நானும் காமனாக சொல்கிறேன் அப்படிங்கிறத எடுத்துக்க வேணாம். நமக்கு 100% ஜிகேயில் எல்லாமேலாம் படிக்க வேணாம். ஒரு மேக்ஸிமம் எடுத்தோம்னாலே முக்கியமான லெசன் 80லேருந்து ஒரு 100 லெசன் படித்தா போதும். அதுவே நமக்கு மோர் தென் இனஃப். அது போக நம்ம அவுட் சோர்ஸ் நான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி அதெல்லாமே நான் கொடுத்துட்றேன். எந்த புக் படிக்கணும், எந்த சப்ஜெக்ட்டு என்ன புக் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் ஹிஸ்ட்ரியை தான் கையில் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியை நான் எப்படி படிக்கணும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் அடுத்து இதை வச்சுட்டு காமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் அதை பொறுத்து நான் அடுத்த பார்ட் உங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமாங்கிறது நான் முடிவு பண்ணிக்கிறேன். அப்போ 6 to 12 ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி, ஒரு நாவல் மாதிரி
ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கை அப்படியே மனப்பாடம் பண்ண வேணாம். ஜிகே, சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி. ஓகே, சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி மட்டும் சொல்கிறேன். சரி, ஏன் 6வதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணோம்? எல்லாருமே 10வது தான் முக்கியம்னு சொல்கிறாங்களே, அப்போ அது வேணாமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் அப்படின்னா மனிதனுடைய பரிணாமம், ஓகே, மனிதனுடைய பரிணாமம் அது கிடைக்கும். அதுக்கப்புறம் அடிப்படை நாகரிகங்கள், அடிப்படை நாகரிகம், அதாவது என்னென்னா மனிதனுடைய பரிணாமம்னா ஹியூமன் எவல்யூஷன், எப்படி வந்து உருவானோம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் சிவிலைசேஷன் 6th புக்கில் இதை கொடுத்து வந்திருப்பாங்க. அதுவே 7th புக்கு படிக்கும்போது நமக்கு சேரா, அதுக்கப்புறம் சோழா, இந்த மாதிரி, அதுக்கப்புறம் பாண்டியஸ். சேரா, சோழா, பாண்டியஸ். நமக்கு சேரர்கள் வராது. ஓகே, சோழர்கள், பாண்டியர்கள், அதுக்கப்புறம் இது பேரரசுகள், எம்பரர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஓகே, எம்பரர்ஸ் வந்து எல்லாருமே வருவாங்க. அதாவது நமக்கு டெல்லி சுல்தான், இந்த மாதிரி முகல்ஸு, இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ, மராத்தியர்கள் வருவாங்க, மராத்தாஸ் வருவாங்க, குப்தர்கள் வருவாங்க, சேர, சோழ, பாண்டியர்கள், டெல்லி சுல்தான், பல்லவர்கள், இவங்க எல்லாருமே 7th புக்கில் வந்துடுவாங்க. அதுவே நமக்கு 8th புக்கில் மாடர்ன் இந்தியா போயிடும். ஓகே, மாடர்ன் இந்தியா, அதாவது நம்ம பழங்குடியினர் கிளர்ச்சி, அதுக்கப்புறம் பாளையக்காரர்கள், இந்த மாதிரியெல்லாம் வந்து 8th புக்கில் போகும். 9th புக்கில் மறுபடியும் ஹியூமன் எவல்யூஷன் திரும்ப கண்டினியூ ஆகும். ஓகே, ஹியூமன் எவல்யூஷன், மறுபடியும் இந்த நாகரிகங்கள் அதெல்லாம் வரும். 5th வந்து 10th புக்கு ரொம்ப முக்கியமானது. என்னது 10th புக்கில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டம். ஓகே, இந்திய விடுதலை போராட்டம் வரும். அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ், இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ், தமிழ்நாட்டுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ஸ், அடுத்து தமிழ்நாடுடைய வரலாறு, இதெல்லாம் இந்த யூனிட் 6ல் கவர் ஆகிற போர்ஷன், தமிழ்நாடு ரிலேட்டடாக. ஓகே, அதாவது இதுக்கு முன்னாடி யூனிட் 8 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ யூனிட் 6. அப்போ ரொம்ப முக்கியமானது 10th, இந்திய விடுதலை போராட்டம், காந்தியன் எரா, இதெல்லாமே கொடுத்து வந்திருப்பாங்க. ஓகே, காந்தியன் எரா எல்லாமே இதில் இருக்கும். அதுக்கப்புறம் 11th ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நான் 7th சொன்னேன்ல, 7th சொன்னது தான். சோழர்கள், பாண்டியர்கள், மறுபடியும் பல்லவர்கள், மராத்தியர்கள், முகலாயர்கள், குப்தர்கள், சிந்துவெளி நாகரிகம், இது எல்லாமே வரும். அதே 12th பார்த்தோன்னா மறுபடியும் ஐயனம். 10th என்ன படித்தோமோ திரும்ப அது கொஞ்சம் எலாபரேட்டாக அதே ஸ்டோரி தான் இருக்க போது, 1-2 டேட்டா மட்டும் அதிகமாக இருக்கும். ஓகே, பெருசாக ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கும். சரி, ஒன்ஸ் வந்து இதை அப்படியே நம்ம ஸ்டோரி மாதிரி படிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன பண்ணணும், சிலபஸ் வைஸ். ஓகே, சிலபஸ் வைஸ் வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணணும். அப்போ சிலபஸ் வைஸ் ரீடிங் நம்ம பாடத்திட்டம். அப்போ வாசித்து முடித்ததுமே, ஸ்கூல் புக்கு வாசித்து முடித்ததுமே சிலபஸை இப்போ தான் நம்ம கையில் எடுக்க போகிறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, எது படிக்கணும் அப்படிங்கிறத விட எது படிக்க வேணாம்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் ஈஸியாக. அதுக்கு தான் கண்டிப்பாக. இப்போ சிந்துவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வச்சுக்கோங்களேன், 6th இருக்குது. அதுக்கப்புறம் 9th இருக்குது. நான் வேர் டு ஸ்டடி பிடிஎஃபாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 100 லெசன்ஸ், அந்த நம்ம செஞ்சுரி இருக்குல்ல, அந்த செஞ்சுரி அதை மட்டும் முடித்தா போதும், பெரிய ஒரு டாப் ஸ்கோர் எடுக்கலாம். கண்டிப்பாக அதுவே போதும், மோர் தென் இனஃப். நான் அதுதான் சொல்லுவேன். நீங்கள் அது இப்போ புரியாதுங்க. நீங்கள் எக்ஸாம் கிட்ட நெருங்க, எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சிலர்லாம் யூடியூப்பில் சொல்லிட்டுருப்பாங்க, நான் வந்து 3 மாதத்தில் கிளியர் பண்ணேன், 6 மாதத்தில் கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் அது வந்து சாத்தியமே கிடையாது. அதை எப்படி, எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத மிஸ்லீடிங் பண்ணிகிட்ருக்காங்க. தவறான பாதையில் உங்களுக்கு வழிநடத்திட்டுருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக அந்த 3 மாதத்தில் கிளியர் பண்ணேன், 6 மாதத்தில் கிளியர் பண்ணேங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஓகேவா, நமக்கு சிலபஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கே 6 மந்த் ஆகிடும். ஓகே, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 6th இருக்குது, 9th இருக்குது, 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும், 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்கும். நம்ம இத்தனையும் சேர்த்து தான் நம்ம படிக்கணும். இவ்வளவும் ஒன்றா சேர்த்துனா நான் தேடிடுவேன். உங்களுக்கு ஒரு வேளை தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம எஸ்சிஆர்டி புக்ஸ் வந்து நிறையா வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். நிறைய இன்ஸ்டியூட்ஸும்
நிறைய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த புக் கூட சிலபஸ் வைஸாக இருக்கிறது வாங்கிக்கோங்க. ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஒவ்வொரு மாதிரி படிக்கணுங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் சிலபஸ் வைஸ் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப சிலபஸ் வைஸ் டெப்த்தாக போனோம்னா ரொம்ப டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு என்ன சப்ஜெக்ட் வந்து சிலபஸ் வைஸ் போகணும், என்ன சப்ஜெக்ட் வந்து புக் வைஸ் போகணும் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அடுத்தடுத்த பார்ட்டில். ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி, நீங்கள் எஸ்சிஆர்டி புக் வந்து வாங்கிக்கோங்க. கம்பைல்டாக, அதாவது 6th 9th 11th எத்திக்ஸ் ஒரே மாதிரி ஒன்றா சேர்த்து படிக்கிற மாதிரி. இப்போ ஒரு டைம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 6 to 12 வந்து ரீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அதே டாப்பிக்கை இண்டஸ் வேலி சிவிலைசேஷனாக கம்பைல்டாக என்ன இருக்கோ அதை ஒரு டைம் படிங்க. முதல்ல பார்த்தபோது கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்தது. இப்போ இன்னொரு முறை படிக்கும்போது இப்போ ஒரு புரிதல் கிடைக்கும். இதுதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஏன்னா கோர்வையாக நீங்கள் 6th 9th 11th எத்திக்ஸு இது எல்லாமே, இதில் எத்திக்ஸை விட்டுருவாங்க எல்லோரும். இதை தான் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா அதில் மிஸ் ஆன பாயிண்ட்ஸ் இதில் இருக்கலாம் ஒரு வேளை. ஓகேவா? தேர்டு நம்ம பண்ண வேண்டியது, தேர்ட் என்னன்னா அப்டேட்டிங் த கண்டென்ட். அப்டேட்டிங் த content and interlinking. ஓகே, இன்டர்லிங்கிங் கான்செப்ட். அது என்ன இன்டர்லிங்கிங்? இது எல்லாமே நான் பண்ணது தாங்க. நான் என்ன பண்ணணும் அதை தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நிறைய அந்த கோர்ஸ் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஆல்ரெடி கற்று முடித்த ஒரு மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிறத விட யார் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கோங்க. அதுதான் வந்து ஒரு தெரியும். ஒரு மாஸ்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அவங்க என்ன லெவலில் இருக்காங்களோ அந்த லெவலில் தான் சொல்லி தருவாங்க. ஆனால் நமக்கு நம்ம லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் தெரியும். இதை சொன்னால் தான் மக்களுக்கு புரியும், இது இப்படி இதை எடுத்தால் தான் புரியும், இது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு, மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ சிம்பிளிஃபையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபையாக சொல்லுவாங்க. நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, நான் பண்ண ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து இந்த அப்டேட்டிங் அண்ட் த கண்டென்ட் இன்டர்லிங்கிங் தான். ஃபஸ்ட்டு இங்கே தான் ஒரு ஸ்பெஷல். அதுதான் நீங்கள் 6th புக்கில் இல்லாத விஷயம் ஒரு வேளை 11th இருக்கலாம், 11th இல்லாத விஷயம் 6th இருக்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு டைம் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கள, அப்போ 11th 9th இருக்கிற ஒரு கண்டென்ட்டு 6th புக்கில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை இங்கே அப்டேட் பண்ணுங்கள். அதேமாதிரி 6th புக்கில் இருக்க கண்டென்ட்டு அதில் இல்லை அப்படின்னா எதெல்லாம் மிஸ் ஆகுதோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாத்தையும் ஒரே இடத்துல அப்டேட் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்லேயே நான் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ ஸ்கூல் புக்கில் அப்டேட் பண்ணும்போது நமக்கு சிலபஸ் வைஸ் ஒர்க்காக படிக்கிறீங்க. உங்களை தெரியாமையே நீங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஒரு 3 டைம் உங்களை அறியாமலே ஒரு 3-4 டைம் ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகே, அப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா 6th புக்கு படிக்கும் போதே 9th 11th கண்டென்ட்டு சேர்த்து இங்கேயே கவர் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 9th 11th கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிடும். நீங்கள் 6th மட்டும் படிச்சுட்டு போனால் போதும். இதுதான் இது கொஞ்சம் முறை அந்த கண்டென்ட்டை தேடி இங்கே எழுதுறது கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ கஷ்டப்பட்டால் தான் கடைசி நேரத்தில் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கிறோன்னா ஹிஸ்ட்ரின்னு ஒன்றே பயந்து எக்கச்சக்கமான டாபிக்ஸ் இருக்கும், நம்ம அதனாலலாம் படிக்கவே முடியாது அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. நான் சொல்கிற ஒரு 7 to 8 டாபிக் அவ்வளோதான். நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ், அதாவது கம்மியாக படிக்கணும், அதிகமாக ஸ்கோர் பண்ணணும். அதுதான் நான் எப்போவும் ஃபாலோ பண்ணுவேன். அதிகமான கண்டென்ட்டு படித்து நிறையா கண்டென்ட்டை தேவையில்லாமல் மைண்டில் ஏற்றி மார்க்கை ரெடியூஸ் பண்ணிக்கக்கூடாது. குறிப்பிட்ட டாபிக் செலக்டிவாக இதை படித்தோன்னா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டாபிக் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு 7 to 8 டாபிக் அவ்வளோதான். நான் எப்போவுமே அதை மட்டும்தான் படிப்பேன். ஹிஸ்ட்ரி ஃபுல் சிலபஸ்லாம் நான் படிக்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு டைம் வேஸ்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் என்ன படித்தனோ அந்த டாபிக் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் படிங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நமக்கு பீரியடு தெரியும்ல, கிமு. ஓகே, முன்னாடியே 3300 ஓகே, 3300 1900 வரைக்கும் வரும். சரி, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த தெளிவு நமக்கு கிடைக்கணும். அப்போ சிந்து வழி நாகரிகம் தொடங்கி 1900 அழியுது. அப்போ 1900 அழியுது அப்படின்னா அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னா நமக்கு ஆரியர்கள் வந்தாங்க, மகாஜனபதங்கள் வந்துச்சு, வட இந்தியாவில் ஒரு பெரிய வலிமையான ஒரு பேரரசை வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இந்தியாவுடைய பொற்காலம்னு சொல்லிட்டு அடுத்து இவங்களுடைய காலம் யாருடையது, குப்தர்களுடைய காலம் தொடங்கியிருக்கும். குப்தர்கள், அப்போ ஆரியர்கள் வந்து மகாஜனபதங்கள் வந்தாங்க, அடுத்து வட இந்திய பேரரசுகள் நிறையா உருவாச்சு, அதில் குப்தர்கள் வந்தாங்க. குப்தர்களுடைய பீரியட் வந்து 240 நம்ம கிட்டத்தட்ட ஒரு 700, நம்ம ஒரு 550 அந்த ரேஞ்சு வந்து அப்ராக்சிமேட்டாக தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். அப்போ இவங்க வந்திருப்பாங்க. அப்போ குப்தர்கள் வந்துட்டாங்க. அப்போ இதுதான் இந்தியாவுடைய ஒரு
பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குப்தர்களை அழித்து அந்த இவங்க யார் ஹூனர்கள் வந்திருப்பாங்க. குப்தர்கள் அழித்து ஹூனர்கள் வந்தாங்க. அப்போ குப்தர்கள் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு நிறைய சின்ன சின்ன துண்டுகளாக இந்தியாவே வந்து பிரிஞ்சு போயிருக்கும். அப்போ இந்த பிரிவை வந்து அரேபியர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த அரேபியர்களில் துருக்கியர்கள் உள்ளே வந்தாங்க. துருக்கியர்கள் உள்ளே வந்தது தான் டெல்லி சுல்தான். ஓகேவா? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய வருதா இதுலேருந்து? அப்படியே ஒரு கோர்வையாக இவங்களுக்கு அடுத்து இது நடந்துச்சு அப்படிங்கிற கால வரிசை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ டெல்லி சுல்தான் 1206 நமக்கு பானிபட் போர் 1526 வரைக்கும் நடந்திருக்கும். சரி, அப்போ டெல்லி சுல்தான் வந்துட்டாங்களா? இந்த டெல்லி சுல்தான்களில் முக்கியமானது முகமது பின் துக்ளக். அப்போ முகமது பின் துக்ளக் காலத்தில் தென்னிந்தியா அவருடைய கட்டுப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு ஒவ்வொரு பகுதிகளாக சுதந்திர நாடுகளாக அறிவிச்சுக்கிட்டாங்க. அப்படி உருவானது தான் அதிலிருந்து நமக்கு விஜயநகரம் பாமினி. ஓகே, விஜயநகரம் பாமினி. இந்த விஜயநகரம் பாமினியுடைய காலம் பார்த்தோன்னா 1336 1646 வரைக்கும் விஜயநகரம் ஹிந்து அரசர்களால் ஆளப்பட்டிருக்கும். இங்கே வந்து பாமினி வந்து முஸ்லீம்கள்னால் ஆளப்பட்டிருக்கும். ஓகே, இஸ்லாமியர்கள்னால இங்கே ஹிந்துக்கள். அப்போ இந்த ஒரு பிரிவினையே நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு துவா பகுதிகளுக்காக தான் அடிக்கடி சண்டை போட்டுருந்துருப்பாங்க. இந்து முஸ்லீம் பிரச்சனையெல்லாம் கிடையாது. ஓகேவா? இதில் டெல்லி சுல்தானில் கடைசி ஒரு ஆட்சியாளர் இருப்பாங்க, இப்ராஹிம் லோடி. ஓகேவா? இப்ராஹிம் லோடி, லோடி டைனஸ்டியாக சார்ந்தவங்க. இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து யார் வந்தாங்க அப்படின்னா அடுத்து வந்தவங்க முகலாயர்கள், முகல்ஸ். ஓகேவா? அப்போ அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் முகலாய பேரரசு தொடங்குறாங்க. அப்போ முகலாயர்களில் ரொம்ப வலிமையான ஒரு அரசன் வந்து அவுரங்கசீப். ஓகே, நார்த்து சவுத்து எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ அவுரங்கசீப் வந்து சவுத் இந்தியா பக்கம் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சப்போ தான் அவரை எதிர்த்து புதுசாக ஒரு பெரிய ஒரு போராளி ஒருத்தர் வரார், சக்தி வாய்ந்த ஒரு மராத்தியர். அவங்க தான் வந்து சிவாஜி, சத்ரபதி சிவாஜி. அப்போ இவங்க மராத்தியர்கள். அப்போ இவங்க தான் வந்து முகலாயர்களே பலவீனம் அடைய வச்சது. ஓகேவா? இப்போ முகலாயர்களுடைய காலம் என்ன? முகலாயர்களுடைய காலம் வந்து 1526. அப்போ சொன்னேன்ல பானிபட், இதுதான் ஃபஸ்ட்டு பானிபட் போர். நமக்கு அங்கே பானிபட்டுங்கிற பகுதியில் நடந்திருக்கும். 1857 பிரிட்டிஷோடைய பீரியட் வரைக்குமே இருப்பாங்க. அப்போ இவங்க மராத்தியர்கள் இப்போ இருந்து நமக்கு 1674 நம்ம சிவாஜி முடிசூடுறதுலேருந்து 1818 பிரிட்டிஷோடைய பீரியட் வரைக்கும். ஓகே, அப்போ முகலாயர்களை பலவீனமடைய செஞ்சதே சிவாஜி அவங்களுடைய பேரரசு தான், நமக்கு மராத்திய பேரரசு. அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, இதை தனியாக கூட நீங்கள் படிங்க. சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கும் போது நமக்கு யார், அப்போ நான் எல்லாமே நம்ம படித்தது எல்லாமே இப்போ பாருங்களேன் இவ்வளோ சொல்லிச்சு. அப்போ இப்போலையும் நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தர்கள், டெல்லி சுல்தான், விஜயநகரம் பாமினியை தவிர முகலாயர்கள், சத்ரபதி சிவாஜி எல்லாமே வட இந்தியாவை ஆண்ட மன்னர்களாக இருக்காங்க. அப்போ அதே மாதிரி அதே டைமில் வந்து சவுத் இந்தியாவில் யார், சேர சோழ பாண்டியர்கள், பல்லவர்கள், இவங்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்த ஆட்சியாளர்கள். அப்போ இதை படிக்கிறது தான் நமக்கு தென்னிந்திய வரலாறு. அப்போ பல்லவர்கள் வரணும், பல்லவாஸ், அதுக்கப்புறம் சோழர்கள் படிப்போம், அதுக்கப்புறம் பாண்டியர்கள். நம்ம தமிழ்நாடை ரூல் பண்ணதுனால இவங்க 3 பேர்த்தையும் படிக்கிறோம். அப்போ இவங்களுடைய வரலாறு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது இதுதான். இப்போ புரியுதுங்களா? எவ்வளோ டாபிக்ஸ் வருது? ஒரு 8 டாபிக்ஸ் வருது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணணும்னா 8 டாபிக்ஸ் ஒன்று. 12th எத்திக்ஸில் 5th லெசன். ஓகேவா? இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படின்னு ஒரு 80 பேஜுக்கு இருக்கும். 80 பேஜா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பயப்படக்கூடாது. அந்த 80 பேஜ்லேயும் என்ன இருக்க போகுதுன்னா, இப்போ சொன்னோம்ல மேலே சொன்ன இந்த டாபிக்ஸோட ஒரு 4 பேஜ் கொடுத்துருந்துருப்பாங்க. 4 to 5 பேஜுக்கிட்ட இருக்கும். அதாவது இதில் இல்லாத கண்டென்ட்டு மேக்ஸிமம் இருக்கிற கண்டென்ட் தான் இருக்கும். அந்த ஒரு சில அவங்களுடைய கலை, கலாச்சாரம், அவங்களுடைய கட்டிடக்கலை, அமைச்சர்களுடைய பெயர்கள் என்னென்னலாம் வச்சுருந்தாங்க, என்ன முறை ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற மெத்தட்லாம் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இது பெருசாலாம் ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்காது. நம்ம தனியாக இந்த ஒரு லெசன் மட்டும் படிக்க ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக வந்து யாருனாலையுமே முடிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே மராத்தியர்கள் படிக்கிறோமா, முகலாயர்கள் படிக்கணுமா, அதே டாப்பிக்கை இங்கே ஒரு 4 to 5 கவர் பண்ணிடணும். அப்போ
இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா முகலாயர்கள்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, முகல்ஸ் இருக்காங்க, 7th இருக்கும். அதுக்கப்புறம் 11th படிக்கிறீங்க. இது ரெண்டுமே முடிஞ்சதுன்னு நினச்சக்கூடாது. 11th முடிச்சுட்டு 12th எத்திக்ஸில் அந்த 5th லெசனில் ஒரு 5 பேஜ் இருக்கும். அப்போ இந்த 5 பேஜை முடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது முகல்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டு மோஸ்ட்லி கவர் ஆனது மாதிரி ஆகிடும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரியே நம்ம படிச்சுட்டு வரும்போது நீங்கள் இந்த வரலாறில் ஒரு 7 டாபிக் முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லெசனும் அதோட முடிஞ்சு போயிடும். ஓகேவா? இதுதான், இப்படி தான் ஆக்சுவலாக இந்த டாபிக் மட்டும் படித்தா போதும். சரி, நம்ம சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். பிஒய்க்யூ ரிவிஷன் மெத்தடும். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ரிவிஷனும். எனக்கு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க கடைசியாக இந்த லெசன் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் உங்களுக்கு அதையே சொல்ல மாட்டேன். என்னடா நான் அதையே சொல்லாமல் வேறு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்க்கக்கூடாது. என்னென்னா நான் பண்ண தப்பு அதுதான், அதை பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எப்போவுமே சொல்கிறது பிஒய்க்யூ பாருங்கள். உங்களுக்கான என்ன கேள்வி என்ன லெசன்னே தெரியலையா, பரவாயில்ல விடுங்க, ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். ஒரு 50 கொஷின் இருக்கா, 50 கொஷின் ரீட் பண்ணுங்கள், அதுக்கு என்ன ஆன்சர்னு பாருங்கள், கண்டுபிடிங்க ஃபஸ்ட். இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது முதல்ல தெளிவுக்கு வாங்க. ஓகே, ஜஸ்ட்டு ரீட் பண்ணால் போதும். முதல்ல எடுத்தவொடனே மனப்பாடம் பண்ண வேணும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது தான் எந்த இடத்துல அந்த லெசனில் அழுத்தம் கொடுத்து படிக்கணும், அழுத்தி படிக்கணும், எந்த இடம் முக்கியமாக நம்ம தேவையில்லை ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறது புரியும். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு புரிதல் கிடைக்கும். எதில் பிஒய்க்யூ பார்க்கும்போது தான். ரிப்பிட்டேஷன் இஸ் த கீ டு மாஸ்டரின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, நம்ம தொல்காப்பியமில் சிறப்பு பாயிரம் அப்படிங்கிற ஒரு பாடல் படிச்சுருந்துருப்போம். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. முறையாக படிக்கும் போது அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பான், மாணவர். அவன் என்னென்னா லேர்ன் பண்ணிக்கிறான், அவ்வளோதான். 2வது டைம் அதே லெசனை திரும்ப படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், தெளிவான புரிதல் கிடைக்கும். 3வது முறை படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு மாஸ்டர். அது என்ன மாஸ்டர்? 3வது டைம் படிக்கும்போது அவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு தெளிவடைவாங்க. அப்போ எப்போ நீங்கள் ஒரு மாஸ்டராக மாறுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ஒரு டாப்பராக இருப்பீங்க. அப்போ நம்ம என்னவாக இருக்கணும், ஆஸ்பிரண்ட்டாக இல்லாமல் ஒரு லெசன் படிக்கிறோன்னா அந்த லெசனில் மாஸ்டராக மாறணும். அப்போ தான் அந்த லெசனுடைய தெளிவு புரிதல் நம்ம எங்கேயோ கூட்டிகிட்டு போகும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா பிஒய்க்யூ கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப அந்த லெசனை என்ன பண்ணணும், லெசன் படிங்க. அந்த லெசனில் நீங்கள் பார்த்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை திரும்ப அந்த 6th 9th 11th புக்கில் அப்டேட் பண்ணுங்கள். இப்போ ஒரு முறை படித்து பாருங்கள். கம்ப்ளீட்டாக ஒரு டாபிக்னால் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச ஒரு ஃபீலிங், சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போ தான் கிடைக்கும். ஏன்னா நம்ம 6th கண்டென்ட்டை 9th, அதாவது 6th புக்கில் 9th கண்டென்ட் 11th கண்டென்ட் அப்டேட் பண்ணிட்டோம். இல்லாட்டி 9th புக் எடுத்துக்கோங்க, எது சிறுசாக இருக்கோ ஈஸியாக கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ண முடியும். அது பாருங்கள். 9th புக்கில் 11th 6th அப்டேட் பண்ணுங்கள். அதுலேயே ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் அப்டேட் பண்ணுங்கள். அப்போ 9th புக்கு படித்தா மட்டும் போதுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வாங்க. அப்போ 9th புக்கு எடுத்தாலே நமக்கு 6th கண்டென்ட்டு 11th புக்கை எடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு நோட்ஸாக அந்த ஸ்கூல் புக்லேயே நீங்கள் நோட் பண்ணி வைங்க. அப்போ தான் ஒரு கம்ப்ளீட்டாக படித்த ஒரு ஃபீல் கிடைக்கும். இதுக்கு மேலே அதில் கேள்வி கேட்குறதுக்கு எதுவும் கிடையாது. அப்போ நான் முதல்ல ஹிஸ்ட்ரி INM அதிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுனால தான், அந்த புரிதல் இருந்ததுனால தான் நான் இன்றைக்கி டேரெக்டாக பாலிட்டியோ இல்லை எக்கனாமியோ பழைய யூனிட் 8 யூனிட் 9 இப்போ யூனிட் 5 யூனிட் 6 படிக்கணும் அப்படின்னா எனக்கு அதனால் ஈஸியாக ஒரு 50 மார்க்குக்கு மேலே என்னால் ஸ்கோர் பண்ண முடியுது. அப்படின்னா ஜிகேல நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன். அப்போ ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா காரணம் அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக கொடுத்தது. நீங்கள் அதை ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டீங்க அப்படின்னா யாராலையுமே நம்மளை விட பெஸ்ட்டாக இருக்க முடியாது, டாப்பராக இருக்க முடியாது. ஓகேவா? அப்போ எல்லாருமே ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, நோட்ஸ் எடுக்கட்டுமா. நோட்ஸை தயவு செஞ்சு ஆரம்பத்தில் எடுக்காதீங்க. அதுதான் நம்ம பண்ணுற பெரிய ஒரு தப்பே, இந்த நோட்ஸ் எடுக்கிறது தான். அப்போ நோட்ஸ் எடுக்க வேணாமா சார் அப்படின்னா அதுவும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நோட்ஸ் எடுக்காதீங்க. நீங்கள் இப்போ நார்மலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஃபஸ்ட் டைம் ஒரு லெசனை படிக்கும்போது நமக்கு எல்லாத்தையும் இம்பார்ட்டண்ட்டாக தெரியும், எல்லாத்தையும் மார்க் பண்ணி வைப்போம். அதுவும் சிலர்லாம் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த லெசனில். அப்போ இது அந்த லெசனுக்கான புரிதலே கிடையாது. எது இம்பார்ட்டண்ட்டு, எதுக்கு அழுத்தம் கொடுத்தணும், எதுக்கு படிக்கக்கூடாது அப்படிங்கிறதே எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி வச்சோன்னா அந்த லெசனில் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதே தேவையில்லை. அதுக்கு எதுக்கு மார்க் பண்ணணும், எல்லாத்தையும் படிச்சிட்டோன்னா.
எப்படி ரிவிஷன் பண்ணுவோம் அதையே? அப்போ எப்போ சார் நோட்ஸ் எடுக்கணும்? ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஸ்கூல் புக்கை ஜஸ்ட் ரீட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் ரெண்டையும் கம்பைல்டு பண்ணி ஒருக்கா படிக்க சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், பிஒய்க்யூ அப்டேட் பண்ண சொல்லியிருக்கு. இதுலேயே 3, 4, 5 ரிவிஷன் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு 3, 4, 5 ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு லெசனை பற்றின ஒரு ஐடியாலஜியே நமக்கு கிடைக்கும். ஓ, இந்த லெசன் இதை தான் சொல்ல வருதுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ தாங்க கிடைக்கும். எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த ஒரு டைம் படித்தா போதும், இதுக்கு இவ்வளோ மணி நேரம் கொடுத்தா போதும், 2 மணி நேரம் இந்த லெசனுக்கு, 3 மணி நேரம் இந்த லெசனுக்குலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்தமான வேஸ்ட்டு. 2 மணி நேரம் 3 மணி நேரங்கிறதுலாம் கிடையாது. நம்ம எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னா, இத்தனை டைம் ஒரு லெசனை வந்து ரிப்பீட் ரிவிஷன் பண்ணியிருந்துருக்கணும். முதல்ல ஸ்கூல் புக் வைஸ் ஒரு டைம் படிச்சிருப்பீங்க, சிலபஸ் வைஸ் ஒரு டைம் படிச்சிருந்துருப்பீங்க. அடுத்து என்ன பண்ண சொல்லிச்சு, அப்டேட் பண்ண சொல்லிச்சு. 6th புக்கு 9th புக்கு 11th மாற்றி அப்டேட் பண்ண சொல்லிச்சு. அது ஒரு டைம் படிக்கும்போது ஒரு ரிவிஷன், 3வது ரிவிஷன் ஆச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு டைம் வந்து அப்டேட் பண்ணியிருந்திருப்பீங்க, அது 4வது ரிவிஷன் ஆச்சு. ஒரு 4-5 ரிவிஷன் போனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ நோட்ஸ் எடுங்க. ஏன் சார் இதை ஃபஸ்ட்டே எடுத்திருந்தா இவ்வளோ டைம் வந்து சேவிங் தானே அப்படின்னு பார்க்கக்கூடாது. அப்போ ஃபஸ்ட் டைம் நான் நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நான் இப்போ சொன்ன மாதிரி தான் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம அங்கங்கே நோட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே நோட்ஸில் கொண்டு வந்துடுவோம். அப்போ புக்கில் ஒரு 10 பேஜ் இருக்குன்னா உங்கள் நோட்ஸில் 15 பேஜ் இருக்கும் நீங்கள் நோட்ஸ் எடுத்தது. ஏன்னா அங்கங்கே கேப் விட்டது, புக்குக்கும் அதுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் 15 பேஜுக்கு எடுத்து வச்சுருப்பீங்க, 10 பேஜை 15 பேஜாக ஒரு போர்டனாக நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்க. இதை தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். 4 டைம் 5 டைம் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அழுத்தி பார்த்துட்டோன்னா அதில் நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா உடனே எடுத்து அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. 4 ஆப்ஷன் ஏன் வச்சுருக்கான், ஒரு கேள்வி படிக்கிறோன்னா 4 கேள்வியை படித்து முடிச்சிடணும். ஏன் 4 ஆப்ஷன்? அப்போ அந்த 4 ஆப்ஷன் எதுக்காக வச்சுருக்கான், அது எது ரிலேட்டடாக வச்சுருக்காங்கிறத தேடணும், அது ரிலேட்டடாகவும் படிச்சிடணும். புரியுதா? அப்போ ஒரு கேள்வி படிக்கும் போதே 4 கேள்வி படிச்சிடணும். அதுதான் வினையால் வினையாக்கி கோடல் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லுவார். ஓகேங்களா? அப்போ இப்படி தான் படிக்கணும். இப்போ ஆரம்பத்தில் நோட்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியும். எவ்வளோ நாள் அப்படி எடுத்துக்குவீங்க? ஒரு 20 நாள் எடுத்துக்குவீங்களா? ஒரு மாதம் எடுத்துக்குவீங்களா இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு? ஆனால் இந்த மாதிரி 50-60 பேஜ் இருந்த லெசனை நீங்கள் கடைசியில் ஒரு 10 பேஜ் 5 பேஜுக்கு கம்பைல்டு நோட்ஸ் எடுத்து வச்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கம்ப்ளீட்டாக அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 6th 9th 11th 7th இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டையும் அந்த ஒரு டாபிக் தேவையான கண்டென்ட்டை ஒரு 10 பேஜ் 5 to 10 பேஜில் கவர் பண்ணும்போது அதை விட ஆகச்சிறந்த நோட்ஸ், அதை விட ஆகச்சிறந்த ஆசிரியர் வேறு யாருமே கிடையாதுங்க. அது உங்களுடைய நோட்ஸு தாங்க. நீங்கள் கடைசி நேரத்தில் அலையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கம்பைல்டு நோட்ஸ் கொடுங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு அந்த நோட்ஸ் கொடுங்க, இந்த நோட்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய நோட்ஸை கேட்குறத விட உங்களுடைய நோட்ஸு தான் அதை விட பெஸ்ட்டு வேறு எதுவுமே கிடையாது தெரியுமா? நீங்கள் எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், அந்த நோட்ஸை விட நீங்கள் எடுக்கிற நோட்ஸை விட பெஸ்ட்டு நோட்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. இந்த நோட்ஸை வச்சு நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி போய் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு கை தூக்கி விடும் மற்ற இன்ஸ்டியூட்டோடைய நோட்ஸை விட. ஏன் கை தூக்கி விடுறது என்ன, எக்ஸாமெல்லாம் உங்களுடைய கையை பிடிச்ச ஆன்சருக்கு கூட்டிகிட்டே போகும். ஓகேவா? ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, இங்கிலீஷ் சேயிங், ஹார்ட் ஒர்க் யூ புட் இன் டுடே. அப்போ ஹார்ட் ஒர்க் யூ புட் இன் டுடே, இன்றைக்கி கொடுக்குற ஹார்ட் ஒர்க் தான் வில் பி ஈஸி லைஃப் யூ லீட் டுமாரோ. அப்போ நாளைக்கு உங்களை லீட் பண்ணுறது போகிறது அதுதான் எது, இந்த நோட்ஸ் தான். அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, இவ்வளவும் தெளிவாக சொல்லியாச்சு. சரி, நோட்ஸுன்னு சொன்னீங்களே, நீங்கள் ஏதாவது அப்படி எடுத்திருக்கீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு அதை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்கும். இல்லை அதுக்கான சாம்பிள் ஏதாவது இருக்குமா அப்படின்னா நான் அதையும் காமிக்கிறேன். என்னுடைய கம்பைல்டு நோட்ஸ் நான் ஒரு சில சாம்பிள் பேஜஸ் மட்டும் காமிக்கிறேன். அது நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது 2022 எடுத்த ஒரு பழைய நோட்ஸ் தான். இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் நான் இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டெல்லி சுல்தான்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்ம குஜராத் படையெடுப்பு, அலாவுதீன் கில்ஜி வருவார்ல, நான் இது ஆக்சுவலாக புதுசாக படிக்கிறீங்கன்னா இது புரியாது. டெல்லி சுல்தான்லேருந்து நான் சொல்கிறேன். நீங்கள் டெல்லி சுல்தான் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு மறுபடியும் கூட இந்த போர்ஷன் மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கள் வீடியோவில். அப்போ உங்களுக்கு புரியும், உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஓ இப்படியெல்லாம் நோட்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிறது புரியும். அப்போ ஃபஸ்ட் எடுத்தவொடனே குஜராத் படையெடுப்பு, அடுத்து ரன்தம்போர் படையெடுப்பு, சித்தூர் படையெடுப்பு, அதுக்கப்புறம் நமக்கு மால்வா படையெடுப்பு, இது இந்த ஆர்டரில் தான் வரும். ஓகேவா? அப்போ நான் இங்கே என்னமோ எழுதியிருக்கேன், அலாவுதீன் அதுக்கப்புறம் அக்பரும் ஈக்குவல் அப்படின்னு ஏதோ போட்டிருக்கேன். எதில், நுழைவாயிலையும் வார்லேயும். அது என்ன வாரில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அலாவுதீன் கில்ஜி இது குஜராத் வந்துச்சா, அதுக்கப்புறம் குஜராத். ஓகேவா? அதுக்கப்புறம் ரன்தம்பூர்,
அதுக்கப்புறம் சித்தூர், அதுக்கப்புறம் மால்வா. இது அலாவுதீன் கில்ஜி. இது ஓகேவா, அலாவுதீன். அதுவே அக்பரோடதுன்னு வச்சுக்கோங்களேன். அக்பரோடது என்னென்னா அப்படியே திரும்ப மால்வா அப்படியே ரிவர்ஸில் வரும். அவருடைய போர், அவருடைய ஃபஸ்ட்டு மால்வா, அப்போ சித்தூர், அதுக்கப்புறம் ரன்தம்பூர், அதுக்கப்புறம் குஜராத். இந்த ஆர்டரில் வரும். அப்போ இதுதான் அதே மாதிரி நுழைவாயில். இதை நான் எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இதை நான் சும்மா சாம்பிள் பேஜ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், அங்கங்கே அப்டேட் பண்ணி வச்சுருந்துருப்பேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம். இது பாருங்களேன், அக்பரோடது புழந்தர் வாசா அப்படிங்கிற நுழைவாயில் இபாதத் கானா கட்டியிருந்திருப்பார். அதே வந்து ஃபதே தர்வாசா அப்படின்னு குதுப் ஷாகி கட்டியிருந்திருப்பார். இவர் வந்து அலாவுதீன் வந்து அழைத்தர் வாசா. அப்போ அந்த வாசாங்கிறது இருக்குல்ல, இப்போ வாசல். அப்போ இவங்க கட்டின நுழைவாயில் பேர் புழந்தர்வாசா. நான் தெரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி ஒரே மாதிரியான கண்டென்ட்டில் ஒரே இடத்துல அப்டேட் பண்ணி இங்கேயே நான் ரிவிஷன் பண்ணிடுறேன். அதாவது அக்பர் இது புழந்தர்வாசா, ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சிருது, கன்ஃபியூஷன் இருக்காது. அக்பர் இதுனா புழந்தர்வாசா, ஃபதே தர்வாசானா குதுப் ஷாகி, அதுவே வந்து நம்ம அழைத்தர்வாசா அப்படின்னா நம்ம அலாவுதீன் கட்டினது அப்படின்னா ஒரு தெளிவு அடைஞ்சிட்றேன் இங்கே. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், அங்கங்கே நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே. அப்போ இங்கே பாருங்களேன், இதெல்லாம் அமைச்சர்களுடைய பெயர்கள், யார் யார் என்னென்ன அமைச்சர்கள் இருந்தாங்க, இந்த மாதிரி நாம் அங்கங்கே அப்டேட் பண்ணியிருந்திருப்பேன். இது கூட பாருங்களேன், கானி கானான் அப்படிங்கிற ஒரு அமைச்சர், அவர் அந்த கானி கானான்கிற பட்டம் அப்துல் ரஹீமுக்கு கொடுத்துருந்துருப்பாங்க. கானி சம்மன் அப்படிங்கிற ஒரு பட்டம் ஆசஃப் கான், நம்ம நூர்ஜஹானுடைய பிரதர். அதே மாதிரி கானி ஜஹான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், வசீர் பதவி, நம்ம இவங்க டெல்லி சுல்தானில் இருந்தது. கானி ஜஹான் மக்பல் அப்படிங்கிற சொல்லுவாங்க. கண்ணு அப்படின்னு ஒரு பேர் சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் தான். அப்போ இந்த கானி கானான், கானி சமன், கானி ஜஹான் இந்த மூணுமே நான் ஒரே இடத்துல படிச்சிட்டேன். இங்கேயே எனக்கு தெளிவாயிடுது, ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் இருக்காது எனக்கு. அப்போ இந்த மாதிரி நான் அங்கங்கே அப்டேட் பண்ணியிருந்திருப்பேன். இங்கே பாருங்களேன், அந்த டெல்லி சுல்தானில் வரக்கூடிய அத்தனை புக்குமே வந்து இந்த ஒரே இடத்துல நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன். அதாவது இந்த புக்கு பேர் இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் இதே வீடியோவில் முடிஞ்சால் நான் ஷார்ட்கட்ஸும் கொடுக்க பார்க்குறேன். ஓகேவா, அதுவும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும் எப்படி. அதாவது ஒரு டாபிக் இருக்குன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பாருங்களேன், இந்த புக்கை நான் இந்த நோட்ஸ் மட்டுமே நான் படித்தாலே நான் ஸ்கூல் புக்கை நான் எடுக்கவே மாட்டேன். இது வந்து ஃபைனலாக அப்போ எனக்கு எவ்வளோ மாதம் உழைச்சிருப்பேன்னு பாருங்கள். அதாவது 7th 11th எத்திக்ஸ் இத்தனையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி பிஒய்க்கும் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரியும் அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன், திரும்ப ஒரு டைமும் ரிவிஷன் பண்ணி அந்த ஒரே மாதிரியான கன்ஃபியூசிங் டேட்டாஸ் எல்லாமே நான் தனியாக பிரித்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். எப்போவுமே பிரித்து படிக்கிறது தான் வந்து செம்மையாக இருக்கும், ஒரு தெளிவை குடிக்கும். ஓகேவா, அடுத்து இதுலேயே பாருங்களேன், நம்ம அக்பரோடைய புக்ஸு ஃபஸ்ட் பார்ட் யார், செகண்ட் பார்ட் என்ன சொல்லுது, தேர்டு பார்ட் என்ன சொல்லுது, என்னென்ன பில்டிங்ஸ் வந்து யார் யார் கட்டியிருக்காங்க, இது அத்தனையும் பிஒய்க்கு தாங்க. இதான் மோத்தி மசூதி, ஆக்ராவில் ஷாஜகான், ஆக்ரானாலே ஷாஜகான் தான். தாஜ்மஹால், டெல்லியை ரூல் பண்ணது அவுரங்கசீப் தான். இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் கன்ஃபியூசிங் டேட்டா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். நம்ம சத்ரபதி வந்து சதாராவில் இருப்பாங்க, அதாவது சத்ரபதிங்கிற முடிசூட்டின பேரரசர்கள், இங்கே சா வருதா, சத்ரபதி சதாரா. அதே வந்து பேஷ்வாக்கள் பிரதம மந்திரிகள்லாம் பூனாவில் இருப்பாங்க. அப்போ இந்த பாவரிசை. அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன நிமோனிக்ஸ் மாதிரி நான் போட்டு வச்சுக்குவேன். ஓகேவா, அதே மாதிரி அமைச்சர்களோட இது அஷ்டதி கஜம் அப்படின்னா கிருஷ்ண விஜய நகரம்லாம் வரக்கூடியது. நவரத்னம் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். திரிரத்னம்னு ஒருத்தர் இருப்பாங்க, ராஷ்டிரகூடர்கள். அந்த திரிரத்னம் யார், ஆதிகவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி அஷ்டபிரதான், சிவாஜி மராத்தியர்களில் அஷ்டபிரதான் யூஸ் பண்ணுவாங்க. இதே தான் நம்ம பாமினி பேரரசர்கள், டெல்லி சுல்தான்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. இதெல்லாம் நான் இந்த கண்டென்ட் எல்லாமே ஒரே இடத்துல தொகுத்து நான் வச்சுருக்கேன். அப்போ எனக்கு இங்கே ஒரு தெளிவு, இதெல்லாம் தான் கன்ஃபியூசிங் டேட்டாஸ், யார் எதில் வருவா அப்படிங்கிறது நான் இங்கேயே தெளிவாயிடுறேன். இப்போ அஷ்டதி கஜம்னா இந்த திரிரத்னம்ங்கிறது மறந்து போயிடும். அவங்க ஆதிகவி பம்பா, பொன்னார், ரன்னா அப்படின்னு ரைமிங்காக இருக்குது. ராஷ்டிரகூடர்கள். ஓகேவா, இங்கே திரி அப்படின்னு இருக்குல்ல. அதே மாதிரி காலவரிசை வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ முகலாயர்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முகலாயர்கள். அப்போ முகலாயர்கள் படிக்கும்போது அந்த பாபருக்குன்னு எடுத்துக்கிட்டோங்கன்னா போர் வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம 1526 வந்து
பானிபட் போர் வரும். பாபருக்கு 4 போர் தான் பானிபட். 1527 வந்து, அதாவது 26 வந்து பானிபட், 27 கான்வா. ஓகேவா, கான்வா. இது லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுலேயே நான் எக்கச்சக்கமான ஷார்ட்கட்ஸ் நான் சொல்லிடுறேன். அது பாருங்கள், ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க. 1528 வந்து சந்தேரி, சந்தேரி போர். ஓகேவா, அடுத்து 1529 வந்து காக்ரா, காக்ரா ரிவர் இருக்குல்ல, காக்ரா, அதாவது பானிபட். அதுக்கப்புறம் கான்வா, கான்வா, அதுக்கப்புறம் சந்தேரி, அதுக்கப்புறம் காக்ரா. 1530 அவர் டெத் ஆகிடுவார். ஓகேவா, யார்? பாபர், மிகப்பெரிய ஒரு பேரரசு. அப்போ யாரோட போர் நடந்துச்சு? இங்கே வந்து இப்ராஹிம் லோடி, நம்ம டெல்லி சுல்தானில் பார்த்தோம்ல, இப்ராஹிம் லோடி, லோடி டைனஸ்டி. அதுக்கப்புறம் நம்ம கான்வா போர், கான்வா போர் வந்து ராணா சங்கா, ராணா சங்கா. அதுக்கப்புறம் சந்தேரி போர், சந்தேரி போர் வந்து மேதினி ராய், மேதினி. காக்ரா போர் வந்து காக்ரா ரிவர், இதில் வந்து முகமது லோடி. ஓகே, இதில் என்ன, இதுதான் நான் ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. பானிபட், இப்போ பானிபட் போர், அதாவது 26, 27, 28, 29, இந்த 26 மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ஏன்னா அப்போ தான் முகல்ஸ் வந்து நமக்கு தொடங்குது. ஓகேவா, அப்போ இந்த நம்ம பானிபூரி சாப்பிடுவோம்ல, ராகியில் செய்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பானிபூரி எதில்? ராகியில் செய்கிறாங்க. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்த 2 பேரையும் எடுத்துடலாம், யார் யாரோட சண்டை போட்டிருக்காங்க. அப்போ இங்கே கானா, நம்ம கானான்னு எடுத்துக்கோங்க, இங்கே ராணான்னு அப்படியே ரைமிங்காக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே சந்தேரி அப்படின்னா துணி, நம்ம அப்படி ஒரு துணி இருக்குது, பட்டு. இங்கே துணி, இங்கே மேதினி. ஓகேவா, இங்கே மேதினி, அப்போ துணி மேதினி அப்படியே ரைமிங்காக எடுத்துக்கோங்க. காக்ரா, காக்ரான்னு ரிவர், அப்போ ஆற்றுல தான் வந்து தண்ணி முகந்து எடுப்போம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆற்றுல தண்ணி முகந்து எடுப்போம், அவ்வளோதான், முடிஞ்சுதான். நமக்கு பானிபூரி ராகியில் செய்கிறாங்க. அதே மாதிரி கானா, ராணா, சந்தேரி துணி, இங்கே மேதினி அப்படியே ரைமிங்கா. காஹரா ரிவர், காஹராங்கிறது ரிவர், தண்ணி வந்து மோந்து எடுப்போம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சா? இவ்வளோதாங்க. சரி, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இந்த ஆர்டர் ஞாபகம் இருக்கணும்ல சார், அதுதானே கஷ்டம். ஓகே, பாஹா சஹா. ஓகே, பாஹா சஹா, அதாவது பாஹா, பாகா, சகா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல பாகா, பாகானா பானிபட், கானா கான்வா, அடுத்து நம்ம சந்தேரி, அதுக்கப்புறம் காக்ரா. கடைசியில் 6 தானே இறக்குறது, 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இல்லாட்டி ஃபஸ்ட்டு 2மே சாப்பிட்றது, நமக்கு பானிபூரி, இங்கே கான்வா, கான் இருக்குல்ல, அதை கூட எடுத்துக்கோங்க. இங்கே பானி, இங்கே கான், அப்போ ஃபஸ்ட்டு 2 சாப்பிட்றது, அதுக்கப்புறம் சந்தேரி, கடைசியாக வந்து இந்த தான் வந்து காக்ரா அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இவ்வளோதான், சிம்பிள். இதை படித்தாலே போதுங்க. இந்த ஸ்கூல் புக்கில் வேறு என்ன நமக்கு கஷ்டமாக இருக்க போகுது? ஹிஸ்ட்ரியில் இயரு, இந்த மாதிரி பேர், இதெல்லாம் தான் நமக்கு குழப்புற டேட்டா. இதுவே ஷார்ட்கட் போட்டு நிமோனிக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்காக. ஆனால் நீங்கள் காமெண்ட் பண்ணுறத வச்சு தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்கலாமா வேணாமாங்கிறது கண்டினியூ ஆகும். ஏன்னா நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கே நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். எல்லாரும் மாதிரியும் எனக்கு அந்த வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டு இதை இந்த லெசன் மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும். ஆனால் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது கிடையாது. நான் என்ன கஷ்டப்பட்டனோ அதை நீங்கள் படக்கூடாது. அதுக்கான ஒரு தெளிவு, ஒரு சப்ஜெக்ட் படித்தோம்னால அதில் தெளிவு இருக்கணும். நான் இதை ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மட்டுமே நான் சொல்லலை. ஒரு சப்ஜெக்டை நான் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பட் அதை நீங்கள் தான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் படிச்சிங்கன்னா எனக்கு அது போதும். இதே மாதிரி ஆத்தர், புக் அண்ட் ஆத்தர், அது கொஞ்சம் நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லிட்டா நம்ம ஹுமாயூன். ஓகே, ஹுமாயூன் வராருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருடைய புக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஹுமாயூன் நாமா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. யார் எழுதியிருப்பாங்கன்னா குல்பதன் பேகம், குல்பதன் பேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எழுதுகிறாங்க. இது அவங்களுடைய ஓன் சிஸ்டர் தான். சரி, ஹுமாயூன் நமக்கு தெரியல, அவருடைய தம்பிகள்னால எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார். ஆனால் அந்த ஒரு இடத்துல கூட பெருசாக கோபப்பட்டிருக்க மாட்டார். அப்போ எல்லா பிளேஸையும் வந்து கூலாக ஹேண்டில் பண்ணார். அப்போ ஹுமாயூன் அப்படின்னு வந்துச்சுனாலே
உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? கூல் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். அப்போ அதை வச்சு குல்பதன் பேகம்னு எடுத்துடலாமா? அதே மாதிரி ஷாஜகான் நாமா. ஓகேவா? ஷாஜகான் நாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகான் பற்றின ஒரு வரலாறு இருக்கும். அதை யார் எழுதுனாங்கன்னா இனாயத் கான். ஓகேவா? இனாயத் கான். நமக்கு இங்கே ஷாஜகான்னாலே என்ன ஞாபகம் வரும்? ஆப்வியஸ்லி லவ் தான். அப்போ இந்த லவ் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் வேணும்ல. அப்போ இன்டர்நெட் வேணும். அப்போ கண்டிப்பாக லவ்னாலே இன்டர்நெட். இனாயத் கான் எடுத்துடலாமா? இவ்வளோ தாங்க புக் அண்ட் ஆத்தர்ஸ். இதை போய் அங்கே நம்ம கஷ்டமாக எடுத்துக்கணும். நமக்கு ஹிஸ்ட்ரியில் கஷ்டமாக எடுக்கிறதே இந்த இயரு, புக் அண்ட் ஆத்தரு, இந்த மாதிரியான போர் யார் சண்டை போட்டாங்கிற குழப்பறதே இதுதான். ஆனால் இதை தெளிவாக படிச்சிட்டோம்னாலே போதில்லை. இதை விட யாருங்க பெஸ்ட்டாக படிக்க முடியும்? இன்னும் நிறையா புக் வரும். ஜஹாங்கீர், துசிகி ஜஹாங்கீரின்னு வரும். பாபர் நாமா, இதெல்லாம் அவங்க ஓனாக எழுதின சுய சரிதை நூல்கள் தான். ஓகேவா? இப்போ இன்னொன்று ஞாபகம் வருது. அஷ்டதி கச்சங்கள் நம்ம யார் இது பார்த்தோம்? அஷ்டதி கச்சங்கள் கிருஷ்ணதேவராயர். அதே அஷ்டபிரதான் சிவாஜி, நவரத்னம் 2ஆம் சந்திரகுப்தர், திரிரத்னம் ராஷ்டிரகூடர்கள். அதே மாதிரி அக்பருடைய அவையிலையும் நவரத்ன அறிஞர்கள் இருந்திருப்பாங்க. இன்னொன்று 40 குழு அப்படின்னு இருக்கும். 40 குழு இல்துமிஷ், டெல்லி சுல்தானில் இல்துமிஷ் பீரியடில் இருந்திருக்கும். ஓகேவா? சஹல்கானி அப்படின்னு சொல்லுவாங்க. சஹல்கானி. அப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கம்பைல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அப்போ காலவரிசை, அரசர்களுடைய காலவரிசை மறக்குதா? அதுக்கு யூனிவர்சல் ஷார்ட்கட், நம்ம பழைய காலத்து ஷார்ட்கட்டே இருக்குல்ல. இப்போ முகல்ஸ் உங்களுக்கு நிறையா பேர் வராங்க அப்படின்னு குழப்பமாக இருந்திருக்கும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஷார்ட்கட் தான். பாட்ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாட்ஷா. பி ஃபார் பாபர். ஓகேவா? பாபர். ஹெச் ஃபார் ஹுமாயூன். ஏ ஃபார் நமக்கு அக்பர். அதே ஜே ஃபார் நமக்கு ஜஹாங்கீர். அதுக்கப்புறம் எஸ் ஃபார் ஷாஜகான். அடுத்து ஏ ஃபார் அவுரங்கசீப். இவ்வளோதான். இந்த மாதிரி நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், இயர் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சாச்சு. 26, 27 இந்த மாதிரி லைனாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போர்களுக்கு இந்த மாதிரி வரிசையாக ஞாபகம் வச்சாச்சு. புக் அண்ட் ஆத்தர்ஸுக்கு ஷார்ட்கட்டு சொல்கிறோம். வரிசை, அரசர்களுடைய எம்பரஸோடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் வரிசைப்படுத்த சொல்கிறாங்களா, இதுக்கும் இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நான் சொல்லலை. எல்லா சப்ஜெக்ட்லையும் இதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதுவும் காமனான ஷார்ட்கட்ஸ் தான். எல்லோரும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அதாவது இந்த மாதிரி தான் நான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு சில ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் எக்கச்சக்கமானதெல்லாம் நான் படிக்கும் போது தேடி இருக்கேன். எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. நம்ம ஒரு டைம் சொன்னால் அது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிற ஷார்ட்கட்னா அதுதான். ஒருத்தருக்கு மட்டும் புரிஞ்சால் அவங்க இஷ்டத்துக்கு வைக்கக்கூடாது. எல்லாருக்கும் அது புரியணும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நேமோ, நீங்கள் உங்களுக்கு என்ன ஷார்ட்கட்ஸ் வருதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம காமனாக ஒன்று டீச் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் ஷார்ட்கட்ஸ். நான் யூடியூப்பில் பார்க்குறதெல்லாம் மோஸ்ட்லி ஷார்ட்கட்ஸ்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் அதுவும் டெல்லி சுல்தான்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது எனக்கு தோணும், இது ஏன் இவ்வளோ கஷ்டமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அல்-ஃபெரூனி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அல்-ஃபெரூனி அவருடைய புக்கு என்னென்னா ஈஸியாக நமக்கு ஞாபகம். தாஹிக் ஹந்த், அதாவது ஹிந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்த். இதில் ஒன்றும் இல்லை. ஹிந்த் அப்படின்னா இந்துஸ்தான் தானே, இந்தியா தானே, அப்போ பழைய பேர் தானே. அவர் இந்தியாவை பற்றி நிறைய தத்துவங்கள் இதெல்லாம் அந்த புக்கில் சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், அவர் இந்தியாவை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காரு. அதில் கூட இன்னொன்றும் சொல்லியிருந்திருப்பாங்க, இந்தியர்கள் அப்படிங்கிறதுல பெருமை அடையிறது. இல்லை இந்தியா பெருசாக இருக்கும், இந்தியா பற்றி பெருமையாக சொல்லியிருக்காரு. இல்லை அவர் ஒரு இந்தியர்னால பெருமை அடைகிறாரு. எப்படினாலும் நீங்கள் எடுத்துக்கலாமே. இவ்வளோ தானே இதில் இருக்கிறது. இதில் வேறு என்ன கஷ்டம்? அதே மாதிரி ஃபிர்தௌசி அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். ஃபிர்தௌசி. ஷானாமா. ஃபிர்தௌசி ஷானாமா அப்படிங்கிற புக்கு. இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஷஃபீர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பேர் மாதிரி ஷஃபீர், அவ்வளோதான். அதே மாதிரி இபின் ஃபதூதா நம்ம ரஷ்யா பேகம், இந்த மாதிரி முகமது பின் துக்ளக் டெல்லி சுல்தான் பீரியடை பற்றி எழுதின ஒரு ட்ராவலர். இவர் என்ன புக் எழுதியிருப்பார், ரிஹிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஹிலா. ஓகேவா? நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், ஒரு ட்ராவலர் தானே. அப்போ ரேக்லா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா, இந்த ரேஸ் எல்லாம் சொல்லுவாங்களே. அப்போ அது மூலியமாக தான்
ட்ராவல் பண்ணி வந்தார். இவ்வளோ தான். இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி படிக்க முடியுமோ, நான் அப்படி தாங்க படிப்பேன். நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு அதாவது ஆப்ஷன் பார்த்தோன்னே சடனாக நீங்கள் அதாவது உடனடியாக அந்த ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம எத்தனை தடவை டேட்டாவை மனப்பாடம் பண்ணி நீங்கள் எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணாலும் கஷ்டம். திரும்ப படிச்சுட்டு மட்டுமே தான் இருப்போமே தவிர, கஷ்டப்பட்டுட்டு மட்டுமே இருப்பாங்க தவிர, ஆன்சர் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. எல்லாமே கடைசியில் கன்ஃபியூஷன் ஆகி கொலாப்ஸ் ஆகிடும் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி சின்னதாக ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து எனக்கு என்ன தெரியுமோ, நான் அவ்வளோ பெரிய எல்லாமே தான் பெரிய ஒரு மாஸ்டர் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். புரியுதா? நான் இதிலே டெல்லி சுல்தானுடைய அத்தனை புக்கு ஒரு 10 புக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 10 15 புக்கோ அத்தனைக்கும் ஷார்ட்கட்ஸ் நான் சரி இந்த வீடியோலேயே சொல்லிடலான்னு நினச்சேன். ஆனால் இதுவே ரொம்ப லென்த்தாக போகுது பாருங்கள். ஸோ நான் இதை உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. தனியாக அதை வந்து ஒரு ஷார்ட் மாதிரியோ இல்லை வீடியோவோ கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த சண்டை போட்டது கூட நான் தனியாக வச்சுருக்கேன் பாருங்களேன். ராணா சங்கா பாபரோட பார்த்தோம்ல 1527. அதே மாதிரி உதய் சிங் பிரதாப் சிங் வந்து அக்பரோட, அதேமாதிரி ராணா அமர் சிங் வந்து குர்ரமோட, அதே மாதிரி ராணா ராஜா சிங் அவுரங்கசீப். நம்ம மிகப்பெரிய ராஜானா அவுரங்கசீப் தான். அமர் இங்கே வருதா, குர்ரம். அமர்னா என்னது, அமரகாவியம்னு படம்லாம் படிச்சுருந்துருப்போம், இந்த பார்த்துருந்துருப்போம். லவ் ஸ்டோரி தான். அப்போ இங்கே குர்ரம்னா யாருன்னா ஷாஜகான். ஓகே, அப்போ இப்படி தான் ரிலேட் பண்ணி வச்சுருக்கேன். ராணா சங்கானா நமக்கு தெரியும், இவர் பாபர். மீதி ரெண்டுமே எந்த பேர் கேட்டாலும் அக்பர். ஓகேவா? இந்த மாதிரி தான் ரிலேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் சொன்னேன்ல, இவ்வளோ இதை நான் எதையுமே ஃபாலோ பண்ணல. எப்போன்னா 24/7/2022 என்னுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் குரூப் 4ல் நான் இதை எதுவுமே ஃபாலோ பண்ணல. அப்போ கட் ஆஃப் என்னென்னா 167 ஃபைனல் கட் ஆஃப். இதுதான் கடைசி மார்க். 167 வரைக்கும் எடுக்கிறாங்க. எனக்கு கால்ஃபர் பண்ணியாச்சு. நான் இது ஒரு சிலர் நம்ப கூட மாட்டீங்க. நான் என்னுடைய மெமோ எல்லாமே ஒரு வீடியோ நான் தனியாகவே கொடுக்குறேன். என்னை கால்ஃபர் பண்ணது எப்போ 2022 எனக்கு அடுத்த நாள் கவுன்சிலிங், அந்த முந்தின நாள் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும், ஃபில் ஆகிடுச்சு, உங்களுடைய கேட்டகரியில் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த மாதிரி தான் வந்துச்சு. இப்போ சொன்னேன், நான் எந்த ஒரு மெத்தடையுமே நான் ஃபாலோ பண்ணலை. நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணது தமிழ். எனக்கு கொஞ்சம் தமிழ் வந்து பயங்கரமான ஒரு ஆர்வம். அது சின்ன வயசுலேருந்தே நான் வந்து படித்ததே ஒரு தூய தமிழ் பள்ளிக்கூடம் தான். நான் இப்போ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தூய தமிழ் இப்போ கலைச்சொல் படிக்கிறோம்ல, அந்த கலைச்சொல்கள் தான் அத்தனையும் நான் பயன்படுத்தணும். எனக்கு தமிழ் ஓரளவு ஏதோ வருது, எழுதுகிறேன் அப்படின்னா, பேசுகிறேன் அப்படின்னா, அந்த நான் படித்த பள்ளிக்கூடங்கள் தான் காரணம். அதனால் தமிழ் மேலே ஒரு ஆர்வம். அப்போ பிலீவ் பண்ணது தமிழ் மட்டும்தான். 93 மார்க் போட்டிருந்தேன். இப்போ மொத்தமாக சேர்த்து 166. மொத்த கட் ஆஃப் வந்து 166னா மேக்ஸ்லாம் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, போடவும் மாட்டேன் மேக்ஸ் வந்து. ஆனால் அத்தனையும் நான் ஷார்ட்கட்ஸ் தான். எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, அதோடைய மெத்தடும் தெரியும், ஷார்ட்கட்ஸ் எவ்வளோ ஷார்ட் பண்ணி போட முடியும் அப்படிங்கிறதும் தெரியும். அந்தளவு எனக்கு மேக்ஸு தெரியும். ஆனால் நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். அதனாலேயே மார்க் வந்து குறைஞ்சிரும். மேக்ஸ் வந்து ஒரு 18 தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ இது ஒரு 93 ப்ளஸ் இது ஒரு 18னா 111. அப்போ ஜிகே வந்து ஒரு 55 போட்டிருக்கேன். இதுக்கு 75க்கு, அதாவது 2022. அப்போ பாருங்கள், ஓவரால் ரேங்க் 6036 ரேங்க்கில் இருந்திருக்கேன். நம்ம கம்யூனல் ரேங்க்கு 3009 இருந்திருக்கேன். சரி, அப்படியே அதோடைய கம்பேக். ஏன்னா நிறையா அவமானப்பட்டாச்சு, அசிங்கப்பட்டாச்சு. அந்த ஒரு 2 வருஷ கேப். இப்போ நடக்கிற மாதிரி இயர்லி ஒன்ஸ் எல்லாம் எக்ஸாம் கிடையாது. 2 வருஷம் கொரோனா பீரியட் அது இதுன்னு நிறையா பார்த்தாச்சு. இப்போ 9/6/2024 அதுதான் மிகப்பெரிய ஒரு லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் எனக்கு. ஓகேவா? அப்போ பாருங்கள், லாங்குவேஜில் 144 போட்டேன். திரும்ப ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் எக்ஸாமில் 93 போட்டிருந்தேன். அது பெருசாக அதுவே கம்மியான மார்க் தான். என்னுடைய டார்கெட் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் இல்லாததுனால கொஷின் புக்லெட் நம்பர் எழுதுவோம்ல, அதில் ஒரு நம்பரை வந்து ரெஜிஸ்டர் நம்பரை மாற்றி எழுதிட்டேன். ஆனால் ஷேட் பண்ணாமல் அந்த பாக்ஸில் எழுதுவோம்ல, அதை மட்டும் மாற்றி எழுதிட்டேன். அந்த ஒரு பதட்டம் அங்கே வந்து ஆங்ஸைட்டி ஆகி ஃபுல்லாக ஒரு 10 மினிட்ஸ் எதுவுமே எழுதாமல் உட்காந்துட்டேன்.
முடிஞ்சது அவ்வளோதான், இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம் அப்படின்னு ஏதோ லைஃபே போன மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் எதுவுமே எழுதலை. அப்போ அப்படியே அட்டன் பண்ண லைனாக ஒரு 4 கொஷின் தப்பாயிடுச்சு. இந்த எதுகை மோனை இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு பேசிக்கான சிம்பிள் கொஷின் தான். அப்போ அதில் போய் 96 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தேன். நம்ம மேக்ஸில் வழக்கம் போல் சரி மேக்ஸில் இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பியாடா அப்படின்னா இதுலேயும் பண்ணலை, இதுலேயும் 18 தான் மேக்ஸில். எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும், என்ன மேக்ஸில் 18 போட்டு எப்படி பாஸ் ஆனா அப்படிங்கிறது. ஆனால் அதுதான் உண்மை. ஏன்னா நான் ஜிகேயில் ரொம்ப ஸ்ட்ராங், அதை நான் என்னால் கான்ஃபிடெண்ட்டாக என்னால் சொல்ல முடியும். சரி அப்போவும் 18. ஆனால் மேக்ஸில் அப்போ எவ்வளோ கொஷின்னா ரீசனிங்னா 27 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2024 27 கொஷின்ட்ட. அப்போ ரிமைனிங் வந்து 75 ஜிகேக்கு பதிலாக 73 ஜிகே தான். அதில் நான் 65 போட்டிருந்தேன். அப்போ என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா ஒரு 8 கொஷின் எங்கே போச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸ். நான் பண்ண பெரிய தப்பு கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ பிடிக்காது, ஆனால் இப்போ ஃபேவரட் சப்ஜெக்டாக இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் தான். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டேன். இப்போ எதுனாலும் கேளுங்கடா அப்படின்ட்டுருக்கு. ஆனால் அப்போ வந்து பிடிக்காத சப்ஜெக்ட், படிக்கவே மாட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் சுத்தமாக படிக்கல. எனக்கு அப்படியே கரண்ட் அஃபேர்ஸ் போயிடுச்சு 8 கொஷின். அப்போ மொத்தம் ஜிகேயில் ஒரு 8 கொஷின் மிஸ் பண்ணிட்டேன். 65 வந்து ஸ்கோர் பண்ணிட்டேன். கடைசியாக வந்து 179 கொஷின் அவுட் ஆஃப் 200க்கு போட்டிருந்தேன். ஓகே, அதுவும் அந்த பதட்டப்பட்டது இதெல்லாம் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். சரி, நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸாம் நமக்கு வர்றது தானே. எக்ஸாமில் நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணுறோமோ அதுதான், வேறு வழி கிடையாது. அப்படியே திரும்ப கம்பேக் கொடுத்தது. 6000 ரேங்க்கு ஓவரால் இருந்துச்சு, 3000 கம்யூனல் இருந்துச்சு. அப்படியே 110 ஓவரால் வந்தேன், 53 கம்யூனல் வந்தேன். ஓகேவா, இப்போவும் விடலை, இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். மறுபடியும் 2025 12/7/2025 தமிழில் எது சிலபஸ் மாற்றிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு க்யூரியாசிட்டி அப்படின்னா, ரொம்ப ஏதோ எல்லாம் சொன்னாங்க, சிலபஸ்லாம் மாற்றிட்டாங்க, கிராமர்லாம் அட்டன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம், நீ ஒர்க் போயிட்டு எல்லாம் படிக்க முடியாது, அப்படி இப்படின்னு நிறையா பேர் என்கிட்ட சொன்னாங்க. என்னுடைய ஃபேவரெட்டே தமிழ் தானே, நான் இது எப்படி விட முடியும். சரி, அட்டன் பண்ணி பார்ப்போம், என்ன தான் இருக்குங்கிறத பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். நான் தமிழுக்கான கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை சுத்தமாக. ஏன்னா ஒர்க் போயிட்டு ரெண்டையும் ப்ரெஷர் மேனேஜ் பண்ண முடியலை. அதனால தான் சொல்கிறேன், படிக்கிறது ஒன்ஸ் தான். ஒர்க் போயிட்டு நான் படித்து நான் அடுத்த ஜாப் இன்னும் பெரிய ஜாப் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதுலாம், அதாவது ஒரே கேடரில் நான் சொல்கிறேன். இப்போ குரூப் 4 போயிட்டு திரும்ப நான் குரூப் 4ல் டாப் ரேங்க் வருவேன் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கியான ஒன்று தான். அதனால் படிக்கிறோமா, ஒரு எக்ஸாம் குரூப் 2 டாப் போஸ்டிங் போயிடணும், குரூப் 1 டாப் போஸ்டிங், குரூப் 4 டாப் போஸ்டிங் போயிடணும், திரும்ப யோசிக்கக்கூடாது, அதே கேடருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம திரும்ப எழுதி பார்ப்போன்னு எழுதினேன். தமிழில் ஒரு 81 கிட்ட ஸ்கோர் பண்ணேன். மொத்தமாக ஓவரால் 155 கிட்ட ஸ்கோர் பண்ணேன். ஓகேவா, இப்போயாவது மேக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கியாடா அப்படின்னா அதில் ஒரு 81, மேக்ஸ் வந்து ஒரு 20. அதுக்கப்புறம் ஜிகேயில் எனக்கு இந்த தடவை கம்மியாச்சு. ஏன்னா சுத்தமாக நான் படிக்கவே இல்லை. ஒர்க் போயிட்டு ஏதோ கிடச்ச டைமில் என்னால் முடிஞ்ச அளவு நான் ப்ரிப்பேர் பண்ணேன், அவ்வளோதான். ஒரு 54 கிட்ட தான் என்னால் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஓவரால் பார்த்தோன்னா பாருங்கள், அப்படியே லோ லெவலில் இருந்தேன், அப்படியே பீக் போய் மறுபடியும் கீழே வந்த மாதிரி இருக்குது. 887 கம்யூனல் ரேங்கில் 467 வந்துச்சு. இது 2025. ஓகேவா, நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி சொல்கிறது, நிறையா அவமானங்கள் சின்ன வயசுலேருந்தே, எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ எல்லாமே பார்த்தாச்சு, நிறையா கஷ்டங்கள் நிறையா அனுபவிச்சாச்சு. ஸோ அத்தனை பேருக்கும் நான் திரும்ப ரிப்ளை கொடுக்கணும்ல, அந்த ஒரு ரீசன் தான். வெறித்தனமாக படித்தது தான். சரி, இத்தனை பேருக்கு திரும்ப நம்ம சக்ஸஸால் மட்டும்தான் ரிப்ளை கொடுக்க முடியும், வேறு எதுவுமே நம்ம திரும்ப அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணியோ பேசியோ பண்ண முடியாது. ஸ்கூல் லைஃப்லேருந்து அப்படியே நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தாச்சு, நிறையா அவமானங்கள், இன்சல்ட்டு, இது அத்தனையும் நம்ம திரும்ப கொடுக்கணும். யாருமே பதில் பேச முடியாத அளவுக்கு நம்ம ரிப்ளை இருக்கணும். அது ஒன்று தான் காரணம். இது ஒன்று தான் இந்தளவு ஸ்கோர் பண்ண வச்சதே. இந்த ஒரு ஃபயர் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நான் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு நம்ம குரூப் 1 குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது ஒரு லோ லெவல் எக்ஸாம் தான், இருந்துட்டு போட்டோம். ஆனால் அந்த குரூப் 4 எவ்வளோ பெரிய காம்படிஷன், நம்ம குரூப் 1 பாஸ் பண்ணவங்கனாலே குரூப் 4 பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை தான். ஆனால் அதுதான் நான் சொல்ல வரேன், ஏதோ ஒரு எக்ஸாம் நீங்கள் குரூப் 1 ஆகட்டும், 2 ஆகட்டும், 4 ஆகட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க.
ஆனால் அடுத்தவங்கள ஏதோ அந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் யூடியூப்பில் போகிறது அதெல்லாம் தேடாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். எங்கேயோ ஒன்று கீழே விழுந்திருப்பீங்க, அந்த விழுந்த இடத்துல திரும்ப எழுந்து வாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் பேசணுனால அதுவே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்குவோமா? சந்திரகுப்த மௌரியர் நமக்கு தெரியுமா? சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு சொல்லிட்டு மௌரியா டைனஸ்டியில் வருவார். ஒரு பெரிய ஏதோ நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் பெருசாக படிச்சிருக்க மாட்டோம். எப்படி சொல்கிறது, சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதை முதல்ல ஹிஸ்ட்ரியாக ஒரு பழைய ராஜாக்களுடைய கதை அப்படின்னு பார்க்காம அதை உங்களுக்கான ஒரு ரூட் மேப்பாக எடுத்துக்கோங்களேன். ரூட் மேப். ஓகே, நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி, நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக எடுங்க. ஒவ்வொரு அரசர்களையும் இன்ஸ்பிரேஷனாக எடுங்க. நமக்கு சமுத்திரகுப்தராகட்டும், நமக்கு சந்திரகுப்தராகட்டும், குப்தர்களில் பார்த்தோம்னா டெல்லி சுல்தானில் ஒரு சில முகமது பின் துக்ளக் நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் நிறையா பாசிட்டிவாக வந்து பண்ணியிருந்திருப்பார். அப்போ அதெல்லாம் எடுங்க. பாபர் ஆகட்டும், அக்பர் ஆகட்டும், ஹுமாயூன் நிறையா தோல்விகள் அவமானங்கள் பார்த்துருந்துருப்பார். ஆனால் திரும்ப எப்படி கம்பேக் கொடுத்தாங்க, அதை தான் நான் பண்ண சொல்கிறேன். நம்ம கம்பேக் வந்து யாருமே பீட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கம்பேக்காக, ஸ்ட்ராங் கம்பேக்காக இருக்கணும் திரும்ப கொடுக்கறது. இப்போ அவர் ஒரு ஹிஸ்ட்ரியாக பார்க்காம இப்படி அவங்க கிட்டேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாமே. சந்திரகுப்தர் என்ன பண்ணுவார்னா, பெரிய ஒரு கோட்டைகளை தாக்கி உடனடியாக அதை கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார். ஆனால் போயிட்டு என்ன பண்ணுவார், அடி தான் வாங்கிட்டு வருவார். நமக்கு டெல்லி சுல்தான்களில், முகலாயர்களில் மொத்தமாக இந்த மாதிரியெல்லாம் படித்து குழப்பிக்கக்கூடாது. என்னென்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சந்திரகுப்தருக்கு ஒரு சின்ன ஒரு பழைய ஒரு பாட்டி வந்து அட்வைஸ் பண்ணியிருந்திருக்கும். சந்திரகுப்தருடைய பையன் நிறையா இடத்துல இந்த மாதிரி நந்த வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, அவன்கிட்ட போய் அவமானப்பட்டு நிற்பான். வேறு வழியே இல்லை, அவமானப்படுத்தி அடித்து துரத்தி விடுவாங்க. அப்போ ஒரு காட்டுக்குள்ளே போய் தங்குவான். அவன் நந்தர்களுடைய படைகளை, பெரிய பெரிய படைகள் வச்சு தாக்கலாம்னு நினைப்பான். ஆனால் அத்தனைகளையும் தோற்று தான் போவான். கடைசியில் ஒரு காட்டில் போய் வேறு வழி இல்லாமல் தங்கியிருக்கிற நேரத்தில் ஒரு அம்மா வந்து அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து சாப்பாடு போடுவாங்க. அப்போ அவன் சின்ன பையன், அவனுடைய பையன் வந்து சாப்பிட போவான். அப்போ ரொம்ப பசியாக இருந்ததுனால தட்டோடைய சென்டரில் கரெக்டாக கை வைப்பான். அப்போ ரொம்ப அது கொதிச்சிட்ருக்கும் அந்த சாப்பாடு. அப்போ அந்த பையனுடைய கையை சுற்றும். அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏன்டா சந்திரகுப்தர் மாதிரி நீ பண்ணுற, தட்டுக்கு நடுவில் கை வச்சா சுடதாண்டா செய்யும், ஓரமாக வந்து கை வச்சு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் கையும் சுடாது, உன்னுடைய வயிறும் நிறையும் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ இது காதில் விழுந்த சந்திரகுப்தருக்கு அப்போ தான் தோணுது, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஏன் மெயின் கேட்டையே போய் தாக்கி முதல்ல அழிக்கணும், முதல்ல சுற்றி இருக்க சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன கோட்டைகளை முதல்ல கைப்பற்றுவோமே, அதெல்லாம் அங்கே இருக்க மக்களுடைய சப்போர்ட்டை நம்ம வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மத்திய பகுதிகளுக்கு செல்வோமே அப்படிங்கிற ஒரு அங்கேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், அங்கேருந்து ஒரு ஐடியாலஜி கிடைக்கிது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களாக ஜெயிக்க ஆரம்பித்தார். கடைசியில் தனநந்தன் அப்படிங்கிற ஒருத்தனை வீழ்த்தினார். இந்தியாவுடைய மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக மாறுறாரு. எப்படி பாருங்களேன், ஒரு அலெக்சாண்டருடைய தளபதியே இவர்கிட்ட தோற்று போய் தன்னுடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்ட அளவு ஒரு பெரிய அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருந்திருப்பார். ஓகேவா? எங்கே யாராவது இந்த மாதிரி தான், யாராவது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்கன்னு சொல்கிறேன். எது முதல்ல பெரிய ஒரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக்ஸாக எது நமக்கு பேசிக் ஃபவுண்டேஷன் எதுவோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவமானம், நம்ம நிறையா உன்னால் முடியாது, கவலைப்படாத, இத்தனை நாளாக நீ ஏன் இவ்வளோ நாளாக படிக்கிற அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நமக்கு ஒரு சார்ஜிங் பேட்ரியாக எடுத்துக்கோங்க. அங்கேருந்து நமக்கு எப்படி அந்த சந்திரகுப்தருக்கு ஒரு பல்ப் எரிஞ்சுதோ நமக்கு கண்டிப்பாக ஒரு பல்ப் எரியாமலையாக இருக்கும். ஓகேவா? அப்போ உங்களை சுற்றி நீ ஏன் இத்தனை வருஷமாக படிக்கிறேன்னு கேள்வி பண்ணுவாங்க. சந்திரகுப்தரை துரத்தி விட்ட மாதிரி உங்களையும் துரத்தி விடுவாங்க. உலகம் ஒதுக்கி வைக்கும். அத்தனை அவமானங்களும் நம்ம இந்த பேட்ரி சார்ஜிங் பேட்டரியாக எடுத்துக்கிட்டு வெறித்தனமாக படிக்கணும். இந்த வெறி தான் உங்களுக்கு காலையில் நேரத்திலேயே எழுப்பிவிடும், 4 o'clock 5 o'clockன்னு. லக்கெல்லாம் இங்கே கிடையாதுங்க. அந்த நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட ஆரம்பிங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் கலந்த ஸ்மார்ட் ஒர்க். நான் பார்த்தோம்ல, எடுத்தவொடனே ஹார்ட் ஒர்க் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை இடையில யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி படிக்கும்போது வருஷங்கள்லாம் மனப்பாடம் பண்ணாமல் சின்ன நிமோனிக்ஸ் மாதிரி வைங்க. நம்ம இந்த புக்கிலேருந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது வெறும் ஹிஸ்ட்ரியாக பார்க்காம நம்மளுடைய ஒரு டைம் சேஞ்சராக பாருங்கள். அதாவது ராஜாக்கள் அவர் என்ன ஒன்றுமே இல்லாமல் இந்தியாவுடைய முதல் பேரரசாக உருவானார் இந்த சந்திரகுப்த மௌரியர். அந்த மாதிரி நம்மளும் மாறணும்ல. அவங்க கோட்டைகளை கேப்சர் பண்ணாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்?
அவங்க நம்ம ஒரு சின்ன அந்த க்ரீன் இங்கில் போடக்கூடிய கையெழுத்து ஒரு ஊரே நம்ம மாற்ற போகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சீட் போதும்ல. அந்த கோட்டையை கேப்சர் பண்ணாங்கன்னா நம்ம வேக்கண்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சீட்டை நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். அந்த ஒரு சீட்டுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டம். அதுதான் அதுக்கான இப்போ கரெக்டான பாதையை நம்ம அமைச்சுக்கணும்ல, தெளிவான பாதை. ஏன்னா படிக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. தவறான பாதையில் போய் சுற்றிட்டு இருக்கக்கூடாது, வழி தவறி காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கக்கூடாது. சரியான பாதையை அமைச்சு கரெக்டான நோக்கி டெஸ்டினேஷன் அடையணும்ல. கண்டிப்பாக நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், கப்பல் எப்படி அந்த இருட்டில் உங்களுக்கு வழி தவறி சுற்றிட்டு இருக்கும். ஆனால் அதுக்கான இருட்டிலிருந்து தப்பிக்கிற ஒரே ஒரு வெளிச்சமாக கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் எப்படி இருக்கோ அந்த லைட் ஹவுஸ் கண்டிப்பாக நான் இருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு உங்களுக்கு லைட்டை கொடுத்து உங்களை கரைக்கு கொண்டு வர முடியுமோ கொண்டு வர வைப்பேன். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா. ஏன்னா நம்மளால் லைட் மட்டும்தான் காட்ட முடியுமே தவிர அந்த கப்பலை நம்ம போய் அழைச்சிட்டு வர முடியாது. ஸோ இதை மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கமெண்ட் பண்ணுற நீங்கள் இது அடுத்த ஒரு நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வேணும். இல்லை மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா நான் கொடுத்துட்டேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷனை எடுத்துகிட்டு, இல்லை எனக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இண்டிவிஜுவலாக கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். உங்களுக்காக தானே எல்லாமே. அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நான் அடுத்து கொடுக்கலாமா வேணாமா, எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போவே டைம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் நைட்டு 1:30. ஏன்னா எனக்கு கிடைக்கிற டைமில் தான் நான் இது உங்களுக்கெல்லாம் பண்ண முடியும். என் ஒர்க்கும் நான் முடிக்கணும். எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன கேப்பில் தான் நான் உங்களுக்காக பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஹெல்த் இஷ்யூ வேறு. ஸோ கரெக்டாக இந்த டைம் தான் என்னால் முடிஞ்சுது. ஓகே, உங்களுடைய இந்த வீடியோவில் உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அதுக்கான சாரி. ஏன்னா டைம்ங்கிறது என்னால் மட்டும் இல்லை, யாராலுமே திரும்ப கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. கடைசியாக ஒரு மோட்டிவேஷனோடு முடிச்சிடலாம். த ஃப்யூச்சர் இஸ் பில்ட் ஆன் த பாஸ்ட் ஃபவுண்டேஷன்னு சொல்கிறாங்க. நம்ம கடந்த காலத்தில் என்ன அடிப்படை போடுறோமோ அதை வச்சு தான் அதுக்கு மேலே கட்டப்போகிற பில்டிங் இருக்க போகுது. அப்போ நம்ம ஃபவுண்டேஷன் எப்படி கொடுக்கணுங்கிற ஐடியாவை நான் கொடுத்துட்டேன். நீங்கள் அதை மாடியாக உருவாக்குறதும் இல்லை ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இந்த பில்டிங் களையிறதும் என் கையில் இல்லை, ஆர்கிடெக்டோ இல்லை இன்ஜினியரான உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, நான் ரூட் மேப்பை நான் போட்டு கொடுத்துட்டேன். ஃபவுண்டேஷன் இப்படி தான் போடணும், அதுக்கான மாடி இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறதும் நான் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே அதாவது ஹிஸ்ட்ரியை இப்படி தான் படிக்கணும்னு இதுக்கு மேலே யார் தெளிவாக சொல்லுவாங்கன்னு எனக்கு உண்மையாக தெரியல. அப்படி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், யாராவது இருந்தால். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லைங்க. அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்டும் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம ஃபவுண்டேஷன் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். நீங்கள் இன்ஜினியரான நீங்கள் தான் பில்டிங்கை உருவாக்குறதும் இல்லை அதை உடச்சி கீழே தரைமட்டமாக்குறதும் அது உங்களுடைய கையில் தான். தரைமட்டம்லாம் ஆக விட வேணாமே, நம்ம கரெக்டாக வெளியில் போவோம். மேக்ஸிமம் சொல்லிட்டேன். நம்ம வேணும்னா அடுத்த பார்ட்டில் சொல்லுவோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.